ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பத்தி தான் சொன்னேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறத நம்ம என்னமா எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது. ஸோ அது வந்து ஒரு பேசிக்கா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன விஷயங்களை நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்ற ஒரு காமனான விஷயம் தான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் மட்டும்தான் இது ஆப்டா இருக்குமா, அதுக்கு மட்டும்தான் இதை நம்ம கையில எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இல்ல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ட்ராமா இருக்கட்டும், ஸ்டேஜ் ட்ராமா அண்ட் ஹவுஸ் மேக்கிங், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து நம்ம ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்றதா இருக்கட்டும், நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது வந்து ரொம்ப நம்ம காமனா வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ பேசிக்கா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வர்றாங்க, இப்போ படங்கள்ல வந்து என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலிசம் எப்படிலாம் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம இதுல வந்து கம்ப்ளீட்டா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு பேசிக் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட் எடுங்க கோபி. நெக்ஸ்ட் ஸ்லைடு ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஸ்டோரி. ஸோ ஸ்டோரிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ரொம்ப காமனான விஷயம். ஏன்னா நம்ம பாட்டி கிட்ட இருந்து கதையெல்லாம் கேட்டிருப்போம், நிறைய பேர் கிட்ட வந்து சின்ன சின்ன கதைகள் கேட்டிருப்போம். ஸோ அந்த ஸ்டோரி வந்து ஒரு படத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதுல ஒரு ரெசல்யூஷன் பாயிண்ட். இப்போ வந்து நம்ம ஸ்டோரி என்ன சொல்றோம்னா, ஒரு ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட், ஒரு இன்சிடென்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணது இன்னொரு இன்சிடென்ட்ல முடியறதா வந்து ஸ்டோரிங்கிற விஷயம். ஏன்னா ஸ்டோரிங்கிறத நம்ம காமனா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரிசல்யூஷனை நோக்கி டிராவல் பண்ணணும். ரிசல்யூஷன் என்ன, நீங்க எதுவுமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கன்க்ளூஷன், நீங்க என்ன ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க, அது வந்து ஒரு சோஷியல் மெசேஜா இருக்கட்டும், இல்ல நான் சோஷியல் மெசேஜா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், அது என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற விஷயத்த அதை நோக்கி டிராவல் பண்ற ஒரு விஷயம் தான் ஸ்டோரி. ஸோ அது வந்து ஒரு படத்துக்கு எப்படி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அது இல்லாம வந்து ஒரு ஒரு படம்ங்கிறத நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஈவன் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ற மாதிரி ஒரு காமன் பாயிண்ட். ஸோ அது இல்லாம நம்மளால வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம மேக் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு ஸ்டோரிக்குள்ள இருக்கிறது, ஒரு கதைக்குள்ள இருக்கிற கதை மாந்தர்கள். இந்த கதை மாந்தர்கள் ஒரு கதையை வந்து நம்ம டிராவல் பண்ண வைக்குது. ஸோ அதை வந்து நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம், சின்ன சின்ன கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த கதைகள்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, ஸோ இது எப்படி வந்து நம்ம மேக் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை எப்படி ஒரு ரிட்டன் ஃபார்மேட்ல நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இன்னும் டீப்பா நம்ம இதுல எடுத்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு எடுங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஏன்னா இப்ப ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃபிக்ஷனல், இன்னொன்னு நான் ஃபிக்ஷனல். ஏன்னா ஃபிக்ஷனல் அப்படிங்கிறது வந்து ஒரு முழுக்க முழுக்க கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு முன்னாடிலாம் நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். நீங்க நிறைய ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து கதைகள் வந்து முழுக்க முழுக்க சில படங்கள் வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாவே இருக்கும். ஏன்னா கற்பனையா உருவாக்கப்பட்ட ஒரு கதை. அண்ட் நான் ஃபிக்ஷனல்ங்கிறது ஒரு உண்மை சம்பவம். உண்மை சம்பவங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு நடந்த ஒரு இன்சிடென்டா இருக்கட்டும், அது ஒரு நான் ஃபிக்ஷனலா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அது வைஸ் வர்சா என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் ஃபிக்ஷனுங்கிறது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி. ஒரு உண்மையா நடந்த சில சம்பவங்களை, ஒரு இன்சிடென்ட்டை நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்றோம். அதை டாக்குமெண்ட் பண்ணி அதை நம்ம வந்து ஃபில்ம் மேக் பண்றோம். ஏன்னா ஒரு கதைங்கிறத நம்ம ரெண்டு விதமா பாக்குறோம். ஒண்ணு நம்ம கற்பனையா நமக்குள்ள தோன்ற சில விஷயமும், இன்னொன்னு வந்து நம்ம நேரில் பாக்குற சில விஷயங்களும் ஒரு கதையா வந்து நம்ம மேக் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லலாம். ஏன்னா இது வந்து பேசிக்கா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து நம்ம டிஃபரன்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்றது. ஏன்னா இப்ப நான் ஃபிக்ஷன்ல வச்சு நிறைய ஃபீச்சர் ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ் இப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம நான் ஃபிக்ஷனலா தான் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அண்ட் ஃபிக்ஷனல் நம்ம பார்த்திருப்போம். அண்ட் நான் ஃபிக்ஷனலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட்ரி பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ண டாக்குமெண்ட்ரிஸ் நம்ம பார்த்திருப்போம். அந்த படங்கள்ல வந்து நிறைய வரவேற்புகள் இருக்கும். ஏன் டாக்குமெண்ட்ரிக்கு எவ்வளவு வரவேற்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டீங்கன்னா, டாக்குமெண்ட்ரியில வந்து பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சம்பவம் இல்ல ஒரு இன்சிடென்ட், ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு தனி நபரை பத்தியோ இல்ல தனி இன்சிடென்ட் பத்தியோ இல்ல ஒரு ஊரை பத்தியோ, அது வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இப்ப ஜேர்னர்ஸ் நம்ம எடுத்துட்டு போறோம் இல்லையா, கதைக்கு ஒரு கதைக்கும் ஒரு ஜேர்னர்ஸ்ங்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரிக்கும் பல ஜேர்னர்ஸ் இருக்கு. ஏன்னா பயோகிராஃபி, இப்போ வந்து நேச்சர் பத்தின சம்பந்தமான சில ஸ்டோரி எடுக்க போறோம். இப்படி ஒரு கேட்டகரி வைஸா அதுல வந்து நிறைய நம்ம ஜேர்னர்ஸ் வந்து இருக்கு. அந்த ஜேர்னர்ஸை விட்டுட்டு நம்ம நான் ஃபிக்ஷனலா ஒரு விஷயத்த டாக்குமெண்ட் பண்றோம். ஏன்னா டாக்குமெண்ட்ரி மேக் பண்ணும் போது நமக்கு சில
டிஃபிகல்டிஸ் வந்து இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஹோல் ஹிஸ்டரி வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஹோல் ஹிஸ்டரியை டாக்குமெண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பாயிண்ட் கூட நம்ம வந்து அதுல வந்து ஃபிக்ஷனலா சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல வந்து நம்ம வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். ஸோ அதே மாதிரி டாக்கு டிராமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த, இந்த டேர்மை வந்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் டாக்கு டிராமா அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஃபிக்ஷனலா ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம டிராமாவா மேக் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஜேர்னர்ஸ் இருக்குது. ஆக்ஷன் ஜேர்னரு, அட்வென்ச்சர் ஜேர்னரு, அந்த நம்ம த்ரில்லர் ஜேர்னரு, ஹாரர் ஜேர்னரு அப்படிங்கிற நிறைய ஜேர்னர்ஸ் மூலமா தான் வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு நான் ஃபிக்ஷனல் ஸ்டோரி எடுத்துக்கிட்டாலும் ஒரு டாக்குமெண்ட் பண்ண ஒரு கதையை நம்ம எப்படிலாம் என்னென்ன ஜேர்னர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து அது வந்து இப்போ டாக்கு டிராமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டிராமா வடிவத்துல ஒரு டாக்குமெண்ட் பண்ண ஒரு விஷயத்த, ஒரு ஹிஸ்டரிய நம்ம வந்து அதை நான் ஃபிக்ஷனலா டாக்குமெண்ட்ரியில வந்து சொல்றதுதான் வந்து டாக்கு டிராமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்டகரியும் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருப்பாங்க. பட் இதுவும் வந்து நம்ம, ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு ஃபிலிம் வந்து உண்டு, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து ரீசெண்டா வந்து ஒரு லேடி டைரக்டரால எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு கன்னியாகுமரியில தான் அது மேக் பண்ணியிருந்தாங்க அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஒருத்தரையும் காணும் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அது கம்ப்ளீட்டா அந்த விஷயங்கள், அந்த ஏரியாவில் நடந்த சம்பவங்களை, அந்த இன்சிடென்ட்டை வச்சு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ டாக்கு டிராமான்னு வரும்போது, ஸோ நீங்க ஒரு என்னன்னா ஒரு உண்மையான கேரக்டர், இப்போ வந்து நம்ம காமராஜர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. காமராஜர்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறாரு. ஏன்னா அது வந்து ஒரு முன்னாள் சிஎம், சீஃப் மினிஸ்டர். ஸோ அவரை வந்து ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறோம். அந்த கேரக்டர் வந்து என்னன்னா, அது வந்து ஒரு ஃபிக்ஷனலா நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் மூலமா நடிக்க வைக்கிறோம். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் உட்கார வச்சு அவர் என்னென்ன பண்ணாரோ அந்த டாக்கு டிராமால அப்படி எடுக்க முடியும் அதுல. ஸோ அதுதான் வந்து டாக்கு டிராமாக்கும் வெறுமன டாக்குமெண்ட்ரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். வெறுமன டாக்குமெண்ட்ரியில நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிருக்கணும், அந்த ஹோல் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து அப்படியே ப்ரெசென்ட் பண்றோம். வைஸ் வெர்சாவா நம்ம ப்ராப்பரா அதை ப்ரெசென்ட் பண்றதா வந்து டாக்குமெண்ட். அண்ட் டாக்குமெண்ட் டிராமாங்கிறது வந்து அது டிராமாவா நம்ம எடுத்துட்டு போறோம். ஒரு கேரக்டர் உட்கார வச்சு அங்க ஒரு சீன்ஸ் கிரியேட் பண்ணி அதை ப்ராப்பரா ஒரு ஸ்கிரீன் பிளே வடிவில் இன்னும் நம்ம நான் ஃபிக்ஷன்ல நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கதை அப்படிங்கிறதுல ஃபிக்ஷனல் அண்ட் நான் ஃபிக்ஷனல் அப்படின்றது. ஃபிக்ஷனல்ன்றது நம்ம கற்பனையா நம்ம உருவாக்கப்படுற ஸ்டோரி, அதை வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு ஸ்கிரிப்ட்ல மேக் பண்ணி அதை நம்ம ப்ராப்பரா ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்றது. அண்ட் நான் ஃபிக்ஷன் ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம டாக்கு டிராமாவும் பண்ணலாம் அண்ட் டாக்குமெண்ட்ரியாவும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து நான் ஃபிக்ஷனலா இருக்கணும். எடுக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் உண்மையா இருக்கணும். அதை நம்ம எதுவும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுல அந்த நான் ஃபிக்ஷன்ல நம்ம ப்ராப்பரா நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ஸோ கோபி, அடுத்த ஸ்லைட் போலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள போறோம். ஸோ வந்து ஒரு பேப்பர்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ரிட்டன் ஃபார்மட். இப்போ நம்ம போக வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ரிட்டன் ஃபார்மட் தான். அந்த ரிட்டன் ஃபார்மட்ல என்னென்ன பேசிக்கான திங்ஸ்லாம் நம்ம எடுக்க போறோம், என்னெல்லாம் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ லாக் லைன், ஏன்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க லாக் லைன், ஒன்லைன் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ஒன்லைன்னா என்னன்னு கேட்பாங்க, படத்தோட ஒன்லைன் சொல்லுங்க, லாக் லைன் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒன்லைனும் லாக் லைனுங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். So log line is also known as an online story. It's a way of writing a story in online to understand to read. ஏன்னா இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, ஏதாவது ஒரு ரீடர் இருக்கிறாரு. ஏன்னா உங்க படத்தை வந்து ஹோல் ஸ்கிரிப்டை வந்து இப்போ 120 பக்கம் ஸ்கிரிப்ட், 60 பக்கம் ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ என்ன ஒன்லைன் என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கும் ஒரு ஈகர்னஸை கிரியேட் பண்றதுக்கும் வந்து ஒரு ஒன்லைன் என்னன்னு கேட்பாங்க. ஸோ யாரா இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போறோம், இல்ல இப்போ வந்து நம்ம ஒரு ரீடரை பாக்குறோம், ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஒரு ஆளை மீட் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க, அந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி அவங்க கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு லாக் லைன் தான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா லாக் லைன் வந்து யாரும் பயப்பட வேண்டாம், அது வந்து ஒரு சிம்பிளான மேட்டர் தான். ஏன்னா இந்த ஒன்லைன் கேட்பாங்க, அவங்க படத்தோட ஒன்லைன் சொல்லுங்க அப்படின்னு. அந்த ஒன்லைன்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். அதை வந்து நம்ம ஒருவேளை அந்த கதை வந்து உண்மையிலே நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒன்லைன் வந்து ஒருவேளை இந்த படம் பார்க்க தோன்ற அளவுக்கான ஒரு ஈகர்னஸை கொடுக்கறது தான் அந்த ஒன்லைன்ங்கிறது. ஏன்னா நம்ம ஸ்டோரி ரொம்ப ஃபர்ஸ்டா கூட இருக்கலாம், நம்ம உள்ள போகும்போது இந்த ஒன்லைனை கரெக்டா மேக் பண்ணிட்டா ஒரு ரீடரோ இல்ல ஒரு வியூவரோ ஒரு ப்ரொடியூசரோ அதை பார்த்துட்டு கூட ஈகர்னஸா உள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் தான் அந்த லாக் லைன் அப்படிங்கிறது. ஸோ இந்த லாக் லைனை நம்ம எப்படி ஸ்கிரிப்ட்ல எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுமே கண்டென்ட் ப்ராட்டகனிஸ்ட் நேம். ஸோ ப்ராட்டகனிஸ்ட் அப்படின்றதுல நிறைய பேருக்கு இந்த டேர்ம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ப்ராட்டகனிஸ்ட்னா கதை மாந்தர்.
ஸோ கதை மாந்தர் தான் முக்கியமான கதாபாத்திரம். ஏன்னா இந்த ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு ஒரு மெயின் லீட் ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நார்மலா ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது நீங்க லீட் ரோல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லீட் ரோல் அந்த மெயின் காஸ்டை தான் நம்ம ப்ராட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ப்ராட்டகனிஸ்ட் கூட டிராவல் பண்றது தான் அந்த கதை. ஸோ கதை கூட அந்த ஏன்னா நகமும் சதையும் சொல்லுவாங்க, ஒரு கேரக்டருக்கும் ஸ்டோரியும் வந்து நகமும் சதையும் ரெண்டுமே ஒட்டி தான் இருக்கும். ஸோ இது இல்லாம அது இல்லை, கதை இல்லாம ஒரு கேரக்டர் இல்லை, கேரக்டர்ஸ் இல்லாம கதை இல்லை. இப்போ ரெண்டுமே வந்து நகமும் சதையும் மாதிரி பின்னி பிணைந்து இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒன்லைன் கிரியேட் பண்ணும்போது நம்ம ப்ராட்டகனிஸ்ட மைண்ட்ல வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ரைட் பண்ண போறீங்க, நார்மலா ஒரு பிளைன் பேப்பர் எடுத்து வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எழுத போறது ஒரு ஹோல் ஸ்டோரியை வந்து நீங்க சும்மா அது வந்து நீங்க உங்க மைண்ட்ல என்னெல்லாம் உண்டோ என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து நீங்க நார்மலா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருங்க. ஸோ எழுதி வச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா மூவ் பண்ணணும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளைன் பேப்பர்ல லாக் லைன் அப்படின்றது வந்து நம்ம எழுத போறோம். ஸோ நான் இவ்வளவு நேரம் நான் என்னெல்லாம் யோசிச்சேன்னா ஒரு கதையா உருவாக்கிட்டேன். அந்த கதைய நான் எப்படி ஒரு லைன்ல வந்து நான் இப்படி ஒரு லைன், ஏன்னா இவ்வளவு பெரிய கதை இருக்கலாம், ரொம்ப பெரிய கதையா இருக்கலாம். இப்போ 120 பேப்பர்ஸ்ல வந்து நம்ம ஒரு ஸ்டோரி எழுதிருக்கலாம். இப்போ வந்து 120 ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் 120 பக்கம் 60 பக்கத்துக்குள்ளான ஒரு கதையை வந்து ஒரு லைன்ல நம்ம எப்படி நம்ம சொல்ல போறோம், அது எப்படி ஒரு ரீடரோ ஒரு ப்ரொடியூசரையோ நம்ம எப்படி வந்து என்கேஜ் பண்ண வைக்கிறோம், எப்படி அவங்களை ஈகர்னஸ் அடையிற வைக்கிறோம் அப்படின்றதா வந்து இந்த லாக் லைன். ஸோ ஒரு பிளைன் பேப்பர்ல அதை எழுத போறோம் லாக் லைன். ஸோ அதுக்கு வந்து ப்ராட்டகனிஸ்ட் மைண்ட்ல வச்சுட்டு ப்ராட்டகனிஸ்டோட நேம் யாரு, அந்த கேரக்டரோட நேம் எழுதிக்கோங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு ஸ்டோரி எழுதும்போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம ஒரு நேம் வச்சிருப்போம், குறிப்பிட்டு சொல்றதுக்கான ஒரு பேர் வச்சிருப்போம். ஸோ அந்த பேரை வச்சுதான் இவங்க இந்த கேரக்டருங்கிறத நம்ம, ஏன்னா ஒரு பிரைமரி கேரக்டரா இருக்கட்டும், ஒரு செகண்டரி கேரக்டரா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு நேம் குறிப்பிடுறது இது நீங்க எல்லா படங்கள்லயும் நீங்க பார்த்துக்கிற விஷயம். ஸோ இந்த லாங் லைன் கிரியேட் பண்ணும்போது அந்த ப்ராட்டகனிஸ்டோட நேம், அப்புறம் அந்த ப்ராட்டகனிஸ்ட் யாரு. ஸோ ஒருவேளை நீங்க அந்த ப்ரொஃபஷனல் லைஃபோட கொண்டு போகணும்னா அந்த ப்ராட்டகனிஸ்ட் என்ன வேலை பாக்குறாரு, இப்போ ப்ரொஃபஷனல் லைஃப் இல்லாம நான் ஒரு பர்சனல் லைஃபோட கொண்டு போனோம்னா அவர் யாரு, இந்த படத்துல அவர் என்னவா இருக்கிறாரு அப்படின்றது வந்து அதுல குறிப்பிட வேண்டியிருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட் என்ன, இப்போ முக்கியமா கான்ஃபிளிக்ட்ங்கிற விஷயங்கள் வந்து சில பேருக்கு வந்து தெரியாது. கான்ஃபிளிக்ட்னா ஒரு இன்டரப்ஷன், ஒரு கதை வந்து ஒரு நேர்கோட்டுல டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளாகுது, ஒரு பிரச்சனை உள்ள வருது, அந்த பிரச்சனையினால ஸோ எப்படி ஒரு கதை டிராவல் ஆகுதுங்கிறது, ரெசல்யூஷன் நோக்கி எப்படி ஒரு கதை வந்து டிராவல் ஆகுது. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், கதைங்கிறது ஒரு ரெசல்யூஷனை டிராவல் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ ரெசல்யூஷன் சொல்றது என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. ரெசல்யூஷன், இப்போ ரெசல்யூஷன்னா ஒரு கன்க்ளூஷன்னா நம்ம வந்து கதையில நம்ம வச்சிருக்கிற ஒரு கரு, இதைத்தான் நான் சொல்ல போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த நோக்கி டிராவல் பண்ணும். அது டிராவல் பண்றதுக்கு கான்ஃபிளிக்ட் ஒரு மருந்து, ஒரு சொட்டு மருந்து மாதிரி அந்த இடத்துல கான்ஃபிளிக்ட்ங்கிற விஷயம் தேவைப்படுது. ஏன்னா இப்போ வானத்தை போலங்கிற படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது அது ஒரு ரொம்ப ஒரு ஒரு நேரோல படம், ஏன்னா அதுல எதுவுமே இருக்காது. அப்படியே எல்லாரும் ஜாலியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, அப்படி ஃபேமிலி எல்லாருமே ஜாலியா அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பிரச்சனை நடுவில் வருது, அதுதான் வந்து ஒரு என்கேஜ் பண்றது, ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம கிரிப் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயம் நடுவில் ஒரு சொட்டு மருந்து மாதிரி நம்ம உள்ள திணிக்கிறோம். அது திணிக்கும் போதுதான் ஒரு கதை வேற ஒரு விஷயத்துக்கு டிராவல் ஆகுது. அது எதை நோக்கி டிராவல் ஆகுதுங்கிறத ரிசல்யூஷன் நோக்கி டிராவல் பண்ணுது. ஸோ அதை நான் முதல்ல சொன்னேன், ஒரு ஸ்டோரிங்கிறது ஒரு ரிசல்யூஷன் நோக்கி டிராவல் பண்றது. அந்த டிராவல் பண்றதுக்கு அந்த ரிசல்யூஷனுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நடுவில் ஒரு விஷயத்த நம்ம இன்ஜெக்ட் பண்றோம், அதுதான் கான்ஃபிளிக்ட். கான்ஃபிளிக்ட்னா பிரச்சனை, ஒரு பிரச்சனையை கொடுக்குறோம். அழகா நடந்துட்டு இருக்க ஒரு கதையில ஒரு நேரவா போயிட்டு இருக்க ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனைங்கிற விஷயத்த நம்ம வைக்கிறோம். அந்த பிரச்சனை எங்க வைக்கிறோங்கிறது வந்து அது ஒவ்வொருத்தருடைய மைண்ட் பிரசன்ஸ், அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க, அங்கதான் வந்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில இப்ப லாக் லைன் கிரியேட் பண்ணும்போது இந்தந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் நமக்கு இப்ப தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராட்டகனிஸ்ட் நேம், ப்ராட்டகனிஸ்ட் என்ன ரோல் பண்றாரு, அண்ட் என்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை யாரால வருது. ஏன்னா பெரும்பாலான படங்கள்ல பிரச்சனைங்கிறது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்து, ஒரு ப்ராட்டகனிஸ்டுக்கு ஒரு சமூகம் வந்து ஆண்டகனிஸ்டா இருப்பாரு. ப்ராட்டகனிஸ்டுக்கு ஆப்போசிட் தான் ஆண்டகனிஸ்ட். ஆண்டகனிஸ்ட்ங்கிறதுக்கு ரோல் பாயிண்ட் ஒரு மீனிங் வந்து இதுதான். ஸோ ஆண்டகனிஸ்ட் வந்து அந்த யாரா இருக்க போறாரு, ஸோ இந்த பிரச்சனையை கொடுக்கறது யார், அது ஒரு சமூகமா இல்ல ஒரு தனிநபரா அப்படின்றது வந்து இந்த ஒரு 3-4 விஷயமும் சேர்ந்து ஒரு லைன்ல வர்றதுதான் ஒரு லாக் லைன்.
ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ராகுல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாரு. அவருக்கு வந்து அவங்க பிசினஸ் மேன் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு பிசினஸ் மேனால ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு லாக் லைன்ல ஒன்லைன்ல நம்ம ஒரு கதையை வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கதை வந்து ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கதை யோசிக்கும் போது அது ரொம்ப கொலாப்ஸ்டா இருக்கும். நான் கூட யோசிக்கும் போது கூட சொல்லிக்கிறேன், நான் வந்து ஒரு நேரோவா யோசிக்க மாட்டேன். அது யோசிக்கிற வந்து ரொம்ப கொலாப்ஸ்டா இருக்கும். ஸோ அங்கங்க நம்ம கிறுக்கல் மாதிரி எழுதி வச்சிருப்போம். டெவலப் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு டைரியிலயோ இல்ல ஒரு ரஃப் நோட்லயோ வந்து நம்ம ப்ராப்பரா இப்படி நம்ம கிறுக்கி வச்சிருப்போம். அந்த கிறுக்கி வச்சிருக்கிறத ஒரு ப்ராப்பரா ஒரு கதை அப்படிங்கறத எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள்லாம் ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போகும்போது நமக்கு வந்து ஒரு படம் பண்றதுக்கு நமக்கு, ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் பார்த்து ஒரு ஸ்கிரிப்டை பார்த்தாலே ஓகே இந்த படம் இவர் வந்து ப்ரொஃபஷனலான ஆளு அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த விஷயங்கள் வந்துலாம் ஒரு அட்ராக்ட் பண்றான விஷயம். ஏன்னா இப்ப நான் ப்ரொடியூசர் நோக்கி போறேன், ஒரு படத்தை எடுத்துட்டு நான் போறேன் அப்படின்ற இடத்துல இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த பேசிக்கான விஷயங்களை. ஸோ இந்த லாக்லைன் வந்து இப்படிதான் கிரியேட் பண்றோம். ரொம்ப தெளிவா கேட்டுக்கோங்க. ப்ராட்டகனிஸ்ட் நேம் யாரு, கதை மாந்தரோட பெயர், அண்ட் ப்ராட்டகனிஸ்டோட ரோல், அவர் என்ன ரோல் பண்றாரு, என்ன வேலை பார்க்கறாரு அங்க அப்படின்ற விஷயம், அண்ட் என்ன பிரச்சனை வருது, அது யாரால வருது, இந்த விஷயத்த ஒரு லைன்ல நம்ம குறிப்பிடணும். அண்ட் அதுல வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க, அதாவது ரெசல்யூஷனா அங்க நீங்க குறிப்பிடக்கூடாது. நான் அந்த எல்லாரும் ஸ்லைட பாருங்க, நான் அதுல குறிப்பிட்டு வச்சிருக்கிறேன், அந்த விஷயத்த நீங்க அப்படியே ரீட் பண்ணுங்க. அண்ட் அதை வந்து நீங்க ரெசல்யூஷனை வந்து நீங்க அதுல கொடுக்க கூடாது. ஏன்னா ரிசர்வேஷன் கொடுத்துட்டா ஒரு ஈகர்னஸ், ஏன்னா ஒரு படிக்க தூண்டுறவருக்கு அந்த இடத்துல ஒரு ஈகர்னஸ் கொடுக்குறோம், அங்க போய் நிப்பாட்டும். இவரால் ஒரு பிரச்சனை வந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட அந்த ஒன்லைனா வைக்கணும். ஸோ டவுட்னா இப்போ நாங்கள் எங்கள் படத்தை வந்து நம்ம எம்எக்ஸ் பிளேயர்ல நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் கூட நாங்கள் ஒரு ஒன்லைன் கொடுத்துருக்குறோம். அந்த ஒன்லைன் கூட நீங்கள் ரீட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா. சாண்டா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்டிங்ல ஒரு கொஸ்டினோட முடியணும். ஸோ இவரால் ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை எப்படி சமாளிச்சார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட அந்த லாக் லைன் வந்து முடியுது. ஸோ கைஸ், இந்த லாக் லைன்ல யாருக்காவது டவுட் இருக்குன்னா எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த டவுட் இருக்கா உங்களுக்கு? ஹலோ ஹலோண்ணா, சொல்லுங்க. லாக் லைன்ல யாருக்கு உங்களுக்கு டவுட் இருக்குதா? பேசுங்க கார்த்திக். லாக் லைனும் சினாப்சிஸும் ஒண்ணாண்ணா? ரெண்டுமே ஒரே இதுதானா? அது நான் அடுத்து நான் வரேன். சினாப்சிஸ் தான் அடுத்து நம்ம போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லாக் லைன் சினாப்சிஸ் ஒன்றும் இல்லை. லாக் லைன் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு லைன்ல நம்ம குறிப்பிடுறது தான் ஒரு ஸ்டோரி. நாங்க சொன்னோம் இல்லையா, 60 பேஜஸ்ல இருக்கிற கம்ப்ளீட் ஸ்டோரியை வந்து ஒரு ஒன்லைனை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம ஒரு கதை எழுத போறோம், டெவலப் பண்ண போறோம். அந்த டெவலப் பண்ண போறது வந்து இதை வச்சுதான். ஒரு ப்ராட்டகனிஸ்ட் யாரு, அவங்க ரோல் என்ன, யாரான பிரச்சனை என்னன்ற விஷயத்த இதை நம்ம எலாபரேட்டா நம்ம ஸ்கிரீன் பிளேக்குள்ள கொண்டு வருவோம். ஸ்கிரீன் பிளே நான் அடுத்து வர்றேன். நான் அடுத்த ஸ்லைட்ல நம்ம எல்லாமே டிஸ்கிரைபா போகலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் அடுத்து நான் போறேன். வேற எதுவும் டவுட் இருக்குதா இதுல? இல்லண்ணா, தேங்க்யூ. ஓகே கோபி, அடுத்த ஸ்லைட் போலாம். ஓகே, சினாப்சிஸ் இவர் கேட்டிருந்தாரு. இப்போ சினாப்சிஸ்க்கும் லாக் லைனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ டிஃபரன்ஸ்ன்றது நம்ம லாக் லைன் நான் சிம்பிளா சொல்லிட்டேன். லாக் லைன்ன்றது ஒரு ஒன்லைன்ல சொல்லக்கூடிய விஷயம். அண்ட் சினாப்சிஸ் வந்து அது கூட அடுத்தோட ஒரு எக்ஸ்டெண்ட் வெர்ஷன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேராகிராஃப் விதத்துல நம்ம ஒரு ஸ்டோரி எழுதுறோம். அது பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றது. ஒரு ஸ்டோரி எப்படி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃபா நம்ம ஏன்னா இன்னும் டிஸ்கிரைப் பண்ணாம இதோட ஷார்ட்டா, அது பிரீஃப்ன்றது ரொம்ப ஷார்டஸ்ட் வெர்ஷன் தான். அது வந்து பெருசா ரொம்ப 5 பக்கம் 10 பக்கம்லாம் போயிடக்கூடாது. ஒரு 2 பக்கத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒன் பேஜஸ் இருக்கணும். ஒரு பேஜஸ்க்குள்ள அந்த பேராகிராஃப் வெர்ஷனா எழுதணும். ஸோ இந்த கேரக்டர், இந்த ப்ராட்டகனிஸ்ட்ங்கிறது இந்த கேரக்டர், அந்த கேரக்டர் என்ன வேலை பார்க்குது, ஸோ அவங்க சுற்று வட்டாரங்கள் என்ன, ஸோ இன்னொரு கேரக்டர், இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அண்ட் அந்த ஒரு ஹைலைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஹைலைட்ஸ், அந்த ஹைலைட்ஸை ஒரு சின்ன சின்ன பேராகிராஃபா நம்ம வந்து அதுல ரிட்டர்ன் பண்ண போறோம். அதுதான் வந்து சினாப்சிஸ். ஸோ சினாப்சிஸ்ல ஒரு கதையை என்ன கதை அப்படின்றது வந்து ஒரு ரீடரால புரிஞ்சிக்க முடியும். இது திரும்பவும் சொல்றேன், இந்த சினாப்சிஸ்லயும் வந்து நீங்க ரெசல்யூஷனை கொடுத்துடக்கூடாது. ஸோ மறந்து போய் நான் இதை தான் நான் சொல்ல போறேன், இந்த விஷயத்தை தான் நான் கிளைமேக்ஸ்ல நம்ம கொடுக்க போறோம், கன்க்ளூஷன் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்ற இந்த சினாப்சிஸ்ல வந்து நம்ம சொல்லிடக்கூடாது. அங்கேயும் மார்க்லயே நம்ம விடணும். அது என்னன்னா ஒரு லைன்ல எழுதிக்கிறதா, இன்னும் ஒரு 2-3 பேராகிராஃப்ஸ்ல ரொம்ப ஷார்டஸ்ட் வெர்ஷனா நம்ம எழுதிக்கணும். அது வந்து ரொம்ப டீப்பா ரொம்ப எலாபரேட்டா அதுல எழுதிடக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டா எழுதணும். அது எப்படி எழுதணும் அப்படின்றது சிம்பிளாலே உங்களுக்கு இந்த கேரக்டர், முக்கியமான கேரக்டர் யாரு, ப்ராட்டகனிஸ்ட் யாரு, ஸோ அந்த ப்ராட்டகனிஸ்ட்ல பேஸ் பண்ண இருக்கிற விஷயங்கள் என்ன, அண்ட் அவர் என்ன தொழில் பண்றாரு, ஸோ இதெல்லாமே ஒரு பேராகிராஃப் எழுதிக்கிட்டு, அண்ட் என்ன கான்ஃபிளிக்ட் இருக்கு, ஸோ
ஸோ இது வந்து நான் அடுத்து சொல்ல வர்றேன். 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை நான் சொல்றேன். அதை பேஸ் பண்ணி ஒரு சினாப்சிஸ் எழுதலாம். அது கேரக்டரோட பேர் என்ன, அவர் என்ன ரோல் பண்றாரு, அவரை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு ஒரு பேரால எழுதிக்கோங்க. அடுத்த பேரால ஒரு கான்ஃப்ளிக்ட். ஸோ என்ன கான்ஃப்ளிக்ட் வருது, அது யாரால வருது அப்படின்றது நம்ம செகண்ட் பேராகிராஃப் எழுதிக்கலாம். 3வது பேராகிராஃப்ல இது 3 தான் எழுதணும் இல்லை, ஒரு 5 பேராகிராஃப் கூட எழுதிக்கலாம். அது உங்க கதையை பொறுத்து, நீங்க என்ன மாதிரி கதை எழுதுறீங்க, என்ன மாதிரி ஒரு கதையை வந்து சொல்ல போறீங்க அப்படின்றது பொறுத்து அது இன்னும் வந்து ஒரு எலாபரேட்டா கூட எழுதலாம். ஆனா பேராகிராஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கணும். அது வந்து நீங்க ரொம்ப எலாபரேட் பண்ணிடக்கூடாது. அண்ட் 3வது வந்து கான்ஃப்ளிக்டா எப்படி ஃபேஸ் பண்றாரு, கடைசியில என்ன நடந்துங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிக்கணும். ஸோ இது என்னன்னா, ஒரு வியூவர்ஸையும் ஒரு ப்ரொடியூசரையும் இது ஒரு நம்ம, ஏன்னா உங்க ஒரு கதையை ஃபுல்லா யாரும் உட்காந்து கேட்க மாட்டாங்க. ஒருவேளை அது ஃபுல் ஸ்கிரிப்டையும் யாரும் படிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது அப்படிதான், ரொம்ப ஃபாஸ்டான ஒரு உலகம். ஏன்னா நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அப்படிதான். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து எடுத்துக்கிட்டாலே, அவங்க உள்ள போயிட்டாலே நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ சினாப்சிஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ என்ன சினாப்சிஸ் அப்படின்றது வந்து கேட்பாங்க. அண்ட் லாக்லைன் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கா. ஏன்னா ஸ்கிரீன் பிளே படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க, ஸ்டார்டிங் ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்ல இல்ல என்ன கேளுங்க, எனக்கு வாய்ஸ்ல கேளுங்க. பாலா, மிஸ்டர் பாலா ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாரு. மெசேஜ் ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. சார் ஸ்டார்டிங் ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம சினாப்சிஸ்லாம் வரணுமா, இல்ல சினாப்சிஸ்லாம் முதல்ல ஒரு சிம்பிளா சொல்றேன். ஸ்டோரிங்கிறது வந்து ரொம்ப காமனா யோசிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போ ஒரு நம்ம மைண்ட்ல சில நிறைய விஷயங்கள் தோணும். ஸ்டோரிங்கிறது நம்ம கதை யோசிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு நிறைய விஷயம் தோணும். ஸோ ஒரு 10 நாள் 15 நாள் உட்காந்து அப்படியே மண்டிக்குள்ள சில விஷயங்களை அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கிறோம். அது உங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். கதை யோசிக்கிறதுங்கிறது உங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். அண்ட் என்னென்ன ரிசர்ச் பண்ண போறீங்க, என்னென்ன விஷயங்களை உள்ள கொண்டு வர போறீங்கிறது எல்லாமே வந்து உங்க மைண்டை பொறுத்து. நீங்க அதை யோசிச்சு ஒரு கதைங்கிறது நீங்க நார்மலா எழுதுறீங்க இல்லையா, ஒரு பேப்பர்ல வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இதுதான் கதை. ஒரு கதைங்கிறது ஒரு பேராகிராஃப்ல நம்ம எழுதணும் இல்லையா. இப்போ சிறுகதை எல்லாம் படிக்கிறீங்க, அந்த சிறுகதை படிக்கும் போது அதை நீங்க ரீட் பண்ணணும். முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விட்டுப்பட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதெல்லாமே எழுதுறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் வரணும்னா, நமக்கு ஒரு மைண்ட் வரணும்னா, நம்ம நிறைய சிறுகதைகள் வந்து ரீட் பண்ணணும். நிறைய கதைகளை வந்து ரீட் பண்ணணும். நாவல்ஸை வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க, புக்ஸ் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்படி வசனங்கள்லாம் இப்படி இருக்கு, ஸோ இப்படி ஒரு கதை எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அதனால பேசிக்கா ஒரு ஸ்டோரி எழுதிருங்க. ஒரு 2 3 எத்தனை பக்கத்துல இருக்குமோ அந்த ஸ்டோரிங்கிறத நீங்க ரஃப்லயோ இல்ல நீங்க ஒரு பேப்பர்லயோ எழுதிருங்க. அது ஸ்கிரிப்ட் உள்ள கொண்டு வருது நான் சொல்றேன். 2வது சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரிங்கிறத நீங்க ப்ராப்பரா எழுதிங்க. ஒரு 4-5 பக்கத்துக்கும் 5-6 பக்கத்துக்கும் உங்களால எவ்வளவு ஷார்ட்டாவோ இல்ல டிஸ்கிரைபாவோ அது உங்களுக்கு தோணுனதை நீங்க எழுதி. இல்லைன்னா நம்ம மைண்ட்ல எல்லாத்தையும் நம்ம வச்சுக்க முடியாது. எல்லாத்தையுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்க முடியாது. ஒரு ஸ்டோரிங்கிறத நம்ம ஒரு பேப்பர்ல எழுதிங்க. அது எழுதாம நம்ம முடியாது. எழுதாம உள்ள வரமாட்டோம், ஸ்கிரிப்ட் எழுதவே வரமாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரிங்கிறத நம்ம மைண்ட்ல இருக்கும். அதை நம்ம ரஃபா கூட எழுதிக்கலாம். இல்ல ஒரு டெவலப் பண்ற விதத்துல நம்ம ஒரு சின்ன ரஃப் நோட்ல கூட ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கூட நம்ம குறிச்சிக்கலாம். அது தப்பு இல்லை. அண்ட் நானும் எழுதிட்டேன். நானும் வந்து என்னோட ஸ்கிரிப்ட்ல நான் எழுதும்போது ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டோரி எழுதினேன். அது வந்து சும்மா ஒரு 4 பேஜஸ்க்கு எழுதினேன். கொஞ்சம் எலாபரேட்டாவே எழுதினேன். எழுதுனதுக்கு அப்புறமா தான் இந்த லாக் லைன்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம உள்ள போனோம். ஸோ இது வந்து நான் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது இது நான் எது சொல்றேன்னா, அதை நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா, அது உங்களுக்காக நீங்க எழுதிருக்கீங்க. அதை போய் நம்ம எல்லாத்தையுமே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக, உங்க புரிதலுக்காக ஒரு டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் ஒரு ஸ்டோரி ரைட் பண்றதுக்கும் அதை வந்து நீங்க எழுதிக்கலாம், தப்பு இல்லை. பட் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் வந்து ஒரு ப்ரொடியூசர் கொண்டு போய் நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்கிரிப்ட்ங்கிறத வைக்கிறதுக்கு, ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டா நம்ம உள்ள கொண்டு போறதுக்கு இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்றேன். ஸோ அது உங்க விருப்பம். ஒரு கதை எழுதாமே நீங்க உள்ள வர போறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காமன் திங். அதெல்லாம் காமன். அதெல்லாம் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை. அது நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு கதையா எழுதுங்க. ஸோ இப்போ சினாப்சிஸ்ங்கிறத நான் சொன்ன மாதிரி நீங்க டிஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பேராகிராஃபா நீங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ரொம்ப எலாபரேட்டா போவாங்கன்னா, அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா இருக்குமோ அவ்வளவு ஷார்ட்டா பாருங்க. ஏன்னா ஒரு ரீடரா அதை படிக்கும் போது ஷார்ட்டா படிக்கிறதுனா விரும்புவாங்க, ரொம்ப எலாபரேட்டா போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா வந்து அந்த சினாப்சிஸ் வந்து எழுதுறது ரொம்ப நல்லது. ஸோ கோபி நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஸோ இந்த சினாப்சிஸ் பத்தி யாருக்கும் டவுட் இருக்குதா? ஹலோ, இதுவரைக்கும் எடுத்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். கைஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஆஃப் இது வந்து நம்ம அப்படியே போக வேண்டாம். ஏன்னா இது நம்ம அப்படியே நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரியே வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சார் புரிஞ்சுது சார்.
சரி, ஓகே. அதாவது ஓகே ஓகே கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க பின்னாடி கேளுங்க, தேங்க்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்க பின்னாடி வச்சுக்கோங்க. என்ன? ஹலோ. இல்ல இல்ல அவரு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு கார்த்திக். கொஞ்சம் சாட் மெசேஜஸ் பார்த்து ரிப்ளை பண்ணேன். நீங்க நெக்ஸ்ட் போகலாம். ஓகே ஓகே. அப்படி எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க முதல்ல சொல்லி அப்படின்றது அந்த டிஃபரன்ஸ், அந்த அந்த பாண்டிங் அப்படின்றத நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? ஓகே. இந்த கேரக்டரைசேஷன் வந்து ஒரு ஸ்டோரியும் ஒரு கேரக்டரைசேஷன் ஒரு பாண்டிங் என்ன? ஸோ ஒரு பாண்டிங்கிறத நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு கதை எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேரக்டரையும் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம மைண்ட்ல ஒரு கதையை மைண்ட்ல தான் யோசிப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஒரு ஸ்டோரிங்கிறத நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு மைண்ட்லயே ஒரு விஷயத்த நம்ம கட்டுறோம். ஏன்னா ஒரு மனசுலேயே கோவில் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, மனசுலேயே வீடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம மைண்டே சில விஷயங்களை வந்து உருவாக்குறோம். அந்த உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரும் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும். ஸோ அது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா கேரக்டர் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஒரு ஸ்டோரி எழுதிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு கேரக்டர் வந்துடும். எக்ஸ்ட்ராவா என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், கேரக்டர் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது. பட் ஒரு காமனா ஒரு ஸ்டோரி யோசிச்சாலே அவருக்கு ஒரு கேரக்டர் ஒன்று வந்துடும். அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அது நம்ம மைண்டை பொறுத்து, நம்ம யோசிக்கிறத பொறுத்து ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஸ்டோரியில ஒரு கதையும் ஒரு கதை மாந்திரம் வந்துருவாங்க. இதுதான் நான் முதலே சொன்னேன், ஒரு ஸ்டோரியும் ஒரு கேரக்டரும் கதை மாந்திரம் வந்து ஒரு நக்கமும் சதையும் மாதிரி சொன்னேன். ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஒரு பாண்டிங்ல தான் இருக்கும். அதை நம்ம பிரிக்க நினைக்க முடியாது, அதை பிரிச்சும் நம்ம பார்க்க முடியாது. அது ரெண்டுமே வந்து ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்சிருக்கும். அதுதான் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம். அதுதான் ஒரு ஃபிலிம் மேக் பண்ணதுக்கு அப்புறமா அது ஸ்கிரீன்லயே நம்ம அதுதான் பாக்குறோம். ஒரு ரைட் பண்ணி ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேட்ல இருக்கும்போது நம்ம அதான் நம்ம பாக்குறோம். ஸோ கேரக்டரைசேஷன் வந்து என்னன்னா அதுதான் ஒரு ஸ்டோரி டெவலப் பண்றதுக்கு அதுதான் கீ பாயிண்ட். ஸோ அந்த கீ பாயிண்ட் வச்சுதான் ஸ்டோரி மேலும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கேரக்டர் வர்றாங்க, அடுத்த 2-3 சீன்ஸ்ல இன்னொரு கேரக்டர் வர்றாங்க, அடுத்து இன்னும் 2-3 சீன்ஸ்ல இன்னொரு கேரக்டர் வர்றாங்க. அவங்களால அந்த ஸ்டோரி இப்படி டிராவல் ஆகுது, இந்த இடத்துல டேர்ன் ஆகுது, இந்த இடத்துல இப்படி ஒரு கான்ஃபிளிக்ஸ் உருவாகுது, அந்த கான்ஃபிளிக்ஸ் வந்து கிளியர் ஆகுது. இப்படிங்கிற சம்பவங்கள் எல்லாத்துக்குமே இந்த கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அதுதான் கேரக்டரைசேஷனுக்கும் அந்த ஸ்டோரிக்கும் உண்டான அந்த பாண்டிங்கிறது. ஏன்னா அது இல்லாம ஒரு ஸ்டோரி வந்து நம்ம டிராவல் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒத்த செருப்பு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? ஒரே ஒரு கேரக்டர் மூலமாவே கொண்டு போயிருப்பாங்க. அது அது வந்து நீங்க அப்படி நினைக்கவே கூடாது. பிகாஸ் அந்த படத்தை நீங்க தப்பா புரிஞ்சிட கூடாது. ஏன்னா ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல இருக்கு அப்படின்றது தப்பு. எல்லாமே அந்த போலீஸ் இருக்கிறாங்க, சைக்காட்டிஸ்ட் இருக்கிறாங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு அதுல. அது என்னன்னா அது மேக்கிங்ல ஒரு விசிபிள்ல ஒரு ஸ்கிரீன்ல ஒரு கேரக்டர் மட்டும் காட்டுறாங்க. அதுக்காக அது ஒரு கேரக்டர் வச்சு அந்த கதை போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சில பேர் நினைச்சுக்காங்க ஒவ்வொரு செருப்புல ஒரு கேரக்டர் நடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இல்ல. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பேக் வாய்ஸஸ் எல்லாம் இருக்கும். அது இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஒரு கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டர் வச்சு நம்ம சொல்லலாம், ஒரு ஷார்ட் ஸ்டோரி கூட சொல்லலாம், தப்பு இல்லை. நான் அது வந்து பாசிபிள் தான் சொல்லுவேன். ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து ஒரு கேரக்டர் மூலமாவே சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு கேரக்டர் நான் உட்காந்துருக்கிறேன், என்னோட பிரச்சனையை நான் சொல்றேன், என் பிரச்சனையை நான் ஒரு வாய் மூலமா சொல்றது வந்து நடக்கலாம். அண்ட் ஒரு ஃபியூச்சருக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு கேரக்டருங்கிறது ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. நம்ம அங்க 2-3 கேரக்டர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ அந்த கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எப்படி கிளியர் ஆகுது, திரும்ப பிரச்சனை வருது. ஸோ அதை நம்ம எப்படி அது நம்ம மைண்டோட பொறுத்தது. அதுதான் நம்ம வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வர்றோம். ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு கதை நட்டுறதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்றது வந்து நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். கோபி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ கேரக்டர் டெவலப்மெண்ட். ஏன்னா இப்போ எல்லாம் நான் முதல்ல சொன்னது ஒரு கேரக்டர் கதைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொன்னேன். இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம், ஸோ எப்படி வந்து ஒரு கேரக்டர் எந்தெந்த வகையில நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் லைஃப், பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப். இது வந்து எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்டா ஏன்னா ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து கண்டிப்பா அந்த 3 விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த 3 இல்லாம ஒரு கேரக்டர் டிசைன் பண்ண முடியாது அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு கேரக்டரை வந்து நீங்க பேசிக்காவே எடுத்துக்கிட்டாலும் அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பர்சனல் லைஃப் அப்படின்றது இருக்கும். ஸோ ஒரு பர்சனல் லைஃபை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அந்த நான் இப்ப சொன்னேன் இல்லையா, கதையும் ஒரு கதை மாந்தரும் பின்னி பிணைந்து ஒரு பாண்டிங்கா இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த பாண்டிங்க்கு அந்த 3 விஷயமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுல வந்து பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அந்த கேரக்டர் ஒரு ப்ரோட்டகனிஸ்டோ ஒரு கேரக்டரோ அந்த ஒட்டுமொத்தமா
அந்த கதையில என்ன லைஃப்ல இருக்கிறாங்க, ஒரு பர்சனல் லைஃப்ல இருக்கிறாங்களா, இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கிறாங்களா, இல்ல ஒரு பிரைவேட் லைஃப்ல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் டவுட், ஒரு பிரைவேட் லைஃப்னா என்ன அப்படின்னு. ஸோ பிரைவேட் லைஃப்னா இப்போ வந்து நம்ம சொல்ல போறது வந்து ஒரு தனி உலகம்னு சொல்லுவாங்க. உனக்குள்ள நீ எப்படி இருக்கிற அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு பிசினஸ் லைஃப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, அந்த பிசினஸ் இப்போ ப்ரொஃபஷனல் லைஃப்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கு. அதுல கதை களம் பிளாட் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த கேரக்டர், இந்த பிரைவேட் லைஃப், இந்த பர்சனல் லைஃப், இந்த ப்ரொஃபஷனல் லைஃப், இந்த 3 லைஃபை பேஸ் பண்ணி தான் அந்த பிளாட் வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னா அந்த பிளாட்ங்கிறது இது வந்து என்ன மாதிரி ஒரு ஜேர்னர், என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்றதையும். ஏன்னா இப்போ பர்சனல் லைஃப்னா இப்போ ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், ஏன்னா ஒரு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை, ஸோ அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு அந்த கதை வந்து டிராவல் ஆகும். ஸோ அதுக்கு அந்த ப்ராட்டகனிஸ்ட் என்னென்ன கேரக்டர்ல என்னென்ன லைஃபை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா இப்போ ப்ராட்டகனிஸ்ட் வந்து முழுக்க இந்த படத்துல பர்சனல் லைஃபை தான் சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க எழுதுறீங்க. அதை ரிட்டன் ஃபார்மேட்ல அப்படிதான் இதை கொண்டு போறீங்க. பிரைவேட் லைஃப்னா இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி ஒரு உனக்குள்ள நீங்க யாரு, ஸோ ஒரு தனி உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலா அதை நீங்க ஸ்டடி பண்ணணும், அதை ரிசர்ச் பண்ணணும். ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒரு பிரைவேட் லைஃப்ல தான் முழுக்க இந்த படத்துல டிராவல் ஆகுறாரு. அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த கதையும் பிளாட்டும் டிராவல் ஆகும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃப்ங்கிறதும் சேம் தான். இப்போ ப்ரொஃபஷனல் லைஃப்னா ஒரு தொழிலதிபர் அப்படின்றது இருக்கலாம். சில பேருக்கு வந்து ரெண்டுமே சேர்ந்து இருக்கும், ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் பிரைவேட் லைஃப்னு சேர்ந்துருக்கும். அது வந்து கமர்ஷியலா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு நம்ம ஒரு டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறதே வந்து இந்த இடத்துல தான். ஏன்னா இன்னைக்கு கமர்ஷியல் படம் எடுத்துக்கிட்டா நம்ம லாபம், நம்ம மார்க்கெட்ல நிக்க முடியுமா, இல்ல ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டா நம்ம மார்க்கெட்ல நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு ஃபிலிம் மேக்கரா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபெய்த்தை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அந்த ஃபெய்த் ஏன் விட்டுறக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு கலை உணர்ச்சி இருக்கும். அது ஒரு வரம்பு எல்லாத்துக்கும் அது வரம்பு மீறாம பார்க்கணும். ஏன்னா நமக்குள்ள ஒரு கலை உணர்ச்சிகள் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் யோசிக்கும் போது இந்த விஷயங்கள் நமக்கு தோணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரசிக்கிற சில விஷயத்த தான் நம்ம படத்துல ரிட்டனா ரைட் பண்றோம். அப்படி நான் ரசிச்ச சில விஷயங்களை நம்ம எவ்வளவு தூரம் ரசிக்கிறோம், எவ்வளவு தூரம் வந்து நம்ம நமக்குள்ள கொண்டு வர்றோம். முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சம்பவம், ஒரு விஷயம், அதை யோசிக்கிறீங்க, அதை கதையா கொண்டு வரீங்க அப்படின்னா அது நம்ம லைஃபோட ஒரு சின்ன பாயிண்ட்லயாவது ரிலேட், அது நீங்க அந்த கதைக்குள்ளேயே போயிடுவீங்க. இது வந்து நம்ம பேசிக்கா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அண்ட் கமர்ஷியல் படம் எடுத்தா நம்ம ஜெயிக்க முடியுமா, ஆர்ட் ஃபிலிம் எடுத்தா நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்றத எல்லாத்தையுமே அந்த மாதிரி விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம். பிகாஸ் வந்து உங்களுக்கு என்ன அந்த இடத்துல என்ன தோணுது, ஸோ எனக்கு வந்து அந்த தோன்ற விஷயத்த, நான் உணர்ற விஷயத்த தெளிவா அதை எதுவுமே மாறாம உங்க ஒரு லிமிட் யோசிக்கணும். இதை தாண்டி நம்ம எதுவும் யோசிக்க கூடாது. அண்ட் இன்னொன்னு யோசிக்க கூடாது. உங்களுக்கு என்ன வருதோ அதை எழுதுங்க. அதுதான் முக்கியம். நீங்க அதை எழுத மாட்டீங்கன்னா நீங்க அந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சில பேர் அப்படிதான், இந்த சில காரணங்களுக்காக சில விஷயம் எழுத்துக்களை சுருக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கலைஞனுக்கு தேவை வந்து ஒரு ஃப்ரீடம் தான். அந்த ஃப்ரீடத்தை வந்து நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்களா, அப்ப நீங்க சக்சஸ் ஆகிட முடியும் அப்படின்றத கண்டிப்பா. ஏன்னா நான் என்னுடைய ரீசன் தான் நான் எடுத்த ஃபிலிம்ல நான் அதைத்தான் நான் ஹேண்டில் பண்ணேன். எனக்கு ஒரு ஃப்ரீடம் வந்துச்சு, நான் இதெல்லாம் எழுதணும்னு எனக்கு தோணுச்சு. அதை நான் ப்ராப்பரா ரிசர்ச் ஒர்க் பண்ணேன். அந்த ரிசர்ச் ஒர்க்கை எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராப்பரா ஒரு விஷயத்த நான் ரைட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல நான் நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் நன்மை எல்லாத்தையுமே வந்து கத்துக்கிட்டு நான் உள்ள வரல. ஸோ நம்மளும் வந்து ஒரு சின்ன விஷயங்களா நம்ம எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு வந்து நம்ம மொபைல், எனக்கு கோபி சார் இருக்காரு, அவருக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து மொபைல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். மொபைல் கேமராலேயே வந்து நம்ம ஃபிலிம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு பேப்பர்ல தான் சும்மா ஒரு கதை எழுதி வச்சிருப்பேன், இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடியே நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, வெறும் பேப்பர்ல ஏதோ எழுதிட்டு வருவேன், அதை ஏதோ பண்ணணும்னு நினைப்போம். அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயமா டிராவல் பண்ண உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா அது உங்களை ஆட்டோமேட்டிக்காவே அது ப்ரொஃபஷனலா மாத்துங்கிறது வந்து எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே நமக்குள்ள ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகுன்றதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், ஒரு மொபைல் கேமரால ஸ்டார்ட் பண்ணேன், சும்மா வெறும் வெத்து பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சேன். ஸோ நான் இன்னைக்கு இந்த ரீசெண்டா படம் பண்ண அலியாவடுங்கிறது வந்து, ஸோ அது என்னோட ஸ்கிரிப்ட் இருக்குது, நான் அது கூட நான் குரூப்ல கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்போ நான் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தையும் நான் பேஸ் பண்ணி தான் பண்ணேன். அண்ட் அதுலேயும் நான் நிறைய டிஃபிகல்டிஸ் பேஸ் பண்ணி எப்படி எழுதுன்னு தெரியாது. ஸோ அது என்ன 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு, 2.5 இயர்ஸ் வந்து இது கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்போ இப்போ நான் ஒரு விஷயமா வந்து இந்த டிஃபிகல்டிஸ் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுன்றதை நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டில் ஐம் லேர்னிங் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே கற்று தெரிஞ்சவங்க இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குது, ஏன்னா இதெல்லாம் நான் ஒவ்வொரு இடமா நம்ம தேடி போய் படிச்சுதான் தவிர எனக்கு எதுவுமே நான் எல்லாமே அப்படியே வந்து உட்காந்துலாம் நம்ம பண்ணதில்லை. ஏன்னா சின்ன சின்ன ஒர்க் ஷாப்னால நான் அட்டன் பண்ணுவேன். நிறைய இடங்களுக்கு நம்ம போய் அலைஞ்சேன், நிறைய பேரை பார்த்தேன், ஒவ்வொருத்தரை பார்த்து ஒவ்வொரு ஒர்க் ஷாப்புக்கு. ஏன்னா ரீசெண்டாக நான் வந்து போனது வந்து ரஞ்சித் சாரோட ஒர்க் ஷாப் கூகையில் இருக்கும். அங்கே கூட நீங்கள் வளசலம் இருக்கு இல்லையா, அங்கே கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு சினிமா கற்றுக்கணுன்னா அந்த லைப்ரரியில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே அப்பப்போ ஒர்க் ஷாப்லாம் நடத்துவாங்க. அந்த நானும் அங்கே போனேன். அங்கே போய் நிறைய விஷயங்கள் வந்து உண்மையிலேயே கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் ஏன்னா அப்பப்போ நான் போய் ஜாயின் பண்ணுவேன். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா சாப்ஜான் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்டயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுப்பேன். ஸோ அவர் வந்து ரிட்டன் ஆனால் அங்கே வந்து ஃபீஸ் கேட்பாங்க. ஸோ அது வந்து நான் என்னால் முடிஞ்சு நான் ஜாயின் பண்ணி நான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நான் உங்களுக்கு வந்து இந்த செஷனில் வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அண்ட் கோபி நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம், அடுத்து நம்ம போயிடலாம். ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட் ஒரு கேரக்டரைசேஷனை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த கேரக்டரைசேஷனை வந்து எப்படி டிவைட் பண்ணுறது? ஸோ ஒரு ப்ரைமரி கேரக்டர், செகண்டரி கேரக்டர், டெர்ஷரி கேரக்டர். ஸோ அது வந்து ப்ரைமரி கேரக்டர்னா ப்ராட்டகனிஸ்டுக்கு நிகரான கேரக்டர். ஸோ ஒரு ப்ராட்டகனிஸ்ட், ஒரு ஆன்டகனிஸ்ட், ஒரு ஹீரோ ஹீரோயின் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரியே எடுக்காதீங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வாயில வரக்கூடாது. ஹீரோ ஹீரோயின் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வாயில வரக்கூடாது. நம்ம வந்து ஒரு கேரக்டர் எழுதுறோம். ஸோ ஒரு ப்ராட்டகனிஸ்ட், ஒரு ஆன்டகனிஸ்ட். ஸோ அப்படி எழுதும்போது நீங்க அந்த கான்செப்டுக்குள்ளே வர மாட்டீங்க. நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கை நீங்க மறந்துட்டு ஒரு ப்ராட்டகனிஸ்ட், ஒரு பிரைமரி கேரக்டர், அந்த பிரைமரியில ஒரு ப்ராட்டகனிஸ்ட், ஒரு ஆன்டகனிஸ்ட், அப்புறம் முக்கியமான என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குதோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பிரைமரி கேரக்டர்ல வரும். அண்ட் செகண்டரி கேரக்டர்ல நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஆடிஷன் நடத்த போறீங்க, ஃபிலிம் மேக்கிங்ல வந்து ஒரு ஆடிஷன் நடத்த போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டரைசேஷனை வந்து நீங்க தெளிவா ரிட்டன் பண்ணீங்க. ஒரு ஸ்கிரிப்ட்ல அந்த விஷயம் கண்டிப்பா இருக்கணும். பிரைமரி கேரக்டர் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அந்த கேரக்டர்லாம் நீட்டா எழுதுங்க. அவங்களுக்கு அதனால உங்களுக்கு இது கால் ஷீட்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பிரைமரி கேரக்டர்னா இவங்களுக்கு கூடுதலான டேட்ஸ் இருக்கும். செகண்டரி கேரக்டர் இருக்குன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் டெஸ்ட்லைனா ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி கால் ஷீட் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அதுதான் இந்த கேரக்டரைசேஷன் வந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ அதுல வந்து நீங்க ஒரு பிரைமரி கேரக்டருக்கு இத்தனை நாள் ஷூட் வைக்கலாம், எவ்வளவு சீன்ஸ் வைக்கலாம்ங்கிறதையும் நீங்க ஒரு ஸ்கிரீன் பிளேக்குள்ள போகும்போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெளிவா முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளேக்குள்ள போகும்போது இந்த எவ்வளவு சீன்ஸ் வந்து நம்ம வைக்க முடியுன்றது வந்து நம்மளால கணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த கேரக்டரைசேஷனை வந்து நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்ற விஷயத்துல நம்ம சொல்றோம். அண்ட் இந்த கேரக்டரைசேஷன்ல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து யாரா இருந்தாலும் எனக்கு இன்டர்ஷன்ல கேட்கலாம். கோபி, இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம் உங்களோட கொஸ்டின்ஸ் இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும். ஸோ இது கொஸ்டின்ஸ் அப்படின்னு இல்லை, இன்ட்ராக்ஷன் தான். ஸோ உங்களுக்கும் நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அதையே நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஆரிஃப். தேங்க்ஸ் பாலா. ஓகே, வேற ஏதாவது இருக்குதா? வேற கொஸ்டின்ஸ், எனி கொஸ்டின்ஸ் இருக்குதா கேளுங்க. ஏதாவது இருந்தா கேளுங்க. வேற யாருக்கும் வந்து டவுட்ஸ் இருக்குதான்னு கேளுங்க. கான்டாக்ட் வந்து கண்டிப்பா அனுப்புறேன். ஏன்னா குரூப்ல இருக்கு இல்லையா, எல்லாமே டீடைல்ஸ் இருக்குது, கண்டிப்பா அனுப்புறேன். கான்டாக்ட் இஷ்யூஸ் இல்லை, எல்லாருக்குமே அனுப்பலாம், இஷ்யூஸ் இல்லை. ஓகே கோபி, நெக்ஸ்ட் any other questions related this? Yeah, okay நீங்க நெக்ஸ்ட் சைட் போங்க கோபி. ஓகே, இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸ்கிரீன் பிளே. இது வந்து எத்தனை பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா ஒரு காமன் ஆடியன்ஸ் அவங்க படம் பார்க்கும்போது எது ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்னன்னே தெரியாது. நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு ஸ்கிரீன்லனா என்னன்னே தெரியாது. அப்போ நம்ம படம் பண்ணும்போது தான் நமக்கு இந்த விஷயத்த வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றேன். ஸோ ஸ்கிரீன் பிளேங்கிறது தெளிவான ஒரே ஒரு லைனை நம்ம சொல்லிடலாம். வாட் யூ ஆர் ஹியரிங் அண்ட் வாட் யூ ஆர் சீயிங். ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றது.
ரொம்ப சிம்பிள் தான் இது. வேற நீங்க காம்ப்ளிகேஷனான எந்த விஷயமும் இதுல கிடையாது. ஸ்கிரீன் பிளேங்கிறது வந்து ஒரு என்ன விஷயத்த நீங்க பாக்குறீங்க, அத கண்ணால என்ன பாக்குறீங்க, அது காதால என்ன கேக்குறீங்க, இந்த பாயிண்ட் தான். ஏன்னா அதுதான் ஒரு ஸ்கிரீன்ல என்ன பார்க்க முடியும், ஒரு ஸ்கிரீனுக்குள்ள என்ன கண்ணால பாக்குறீங்க, அது என்ன காதால கேக்குறீங்க. ஸோ ஒரு ஒரு அசைவுல இருந்து ஒரு மூமெண்ட் இருந்து அது என்னென்ன சவுண்ட் கிரியேட் ஆகுது, அது என்னென்ன அந்த ஸ்கிரீன்ல வந்து விசிபிள் ஆகுதுங்கிறத ஒரு எழுத்து மூலமா ஒரு ரிட்டன் ஃபார்மேட்ல எழுதுறது தான் வந்து கம்ப்ளீட்டா. அதை வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க. ஒரு கேரக்டர் அது என்ன செஞ்சான், அந்த கேரக்டர் எப்படி நடந்தான், ஒவ்வொரு மொமெண்ட்டையும் டிஸ்கிரைபா எலாபரேட்டா டிஸ்கிரைப் பண்றது தான் இந்த ஸ்கிரீன் பிளேங்கிறது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூல்ஸும் கிடையாது, எந்த ரெகுலேஷனுங்கிறதும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பயப்படுறதே வந்து காரணம் அதுதான். ஸ்கிரீன் பிளேங்கிறது அந்த ரூல்ஸ் ஏதாவது இருக்குதா, ரெகுலேஷன் என்ன இருக்கு, எப்படி எழுதணும் அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து உண்மையிலேயே ஃபேஸ் பண்றாங்க. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுலேயே வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டிஃபிகல்டிஸ் வந்து உண்மையிலே இருக்கு. அந்த ஏன்னா நானும் அதை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் ஆரம்பத்துல அது என்னன்னா எனக்கும் வந்து ஒரு நிறைய தேடுனேன், என்ன பண்றேன் எப்படி அப்படின்னு. அப்போதான் ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சது. அது என்ன பாக்குறோம், என்ன கேட்கிறோம், அது ஒரு எப்படி எழுதுறது. ஸோ இது வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அப்புறம் எப்படி எழுதுறதுங்கிறது வந்து அது உங்களுடைய மைண்ட் தாட் தான் கம்ப்ளீட்டா. இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், நிறைய ஸ்கிரீன் பிளேஸ் வந்து ரீட் பண்ணுங்க. நிறைய இதுக்கு தான் ரீட் பண்ணணும்னா அது அப்படியே நீங்க பார்த்து காப்பி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ரீட் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, ஒரு கேரக்டர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி அந்த முறை அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை எப்படி எழுதுறாங்கன்றது. ஆனா இன்னொரு விஷயம் முக்கியமா ஸ்கிரீன் பிளேல சொல்ல வேண்டியது, எல்லா எழுத்தும் எல்லா ரிட்டனும் வந்து எப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். அதாவது நிகழ்காலத்துல இருக்கணும். அது வந்து நீங்க பாஸ்ட்லயோ இல்ல ஃபியூச்சர்லயே எழுதிடக்கூடாது. சாரி, பாஸ்ட்லயோ இதுலயே நீங்க எழுதிடவே கூடாது. ஸோ அதை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். ஸோ இப்போ வந்து ராமன் நடக்கிறான், ராமன் இருக்கிறான், ராமன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்ற ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் உள்ள போகணும். நம்ம அந்த இடத்துல ராமன் சாப்பிட்டான், ராமன் சாப்பிட போகிறான் அப்படின்ற விஷயம் அந்த வார்த்தைகள் வரக்கூடாது. இது ஒரு ப்ரொஃபஷனலிசம் தான் நான் சொல்லிக்கிற விஷயமும். அப்படி எழுதும்போது ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா எழுத முடியும். அதுவும் உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுன என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, ஒரு கேரக்டர் ப்ரெசண்டா இருக்குது, வாழ்ந்துட்டு இருக்குது, லைவ் ஆயிட்டு இருக்குங்கிறத வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். அது உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு கேரக்டர் எழுதுறீங்க, ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் எழுதுறீங்க, அந்த கேரக்டர் வந்து இந்த விஷயத்த செய்யுது அப்படின்றது வந்து இன்னைக்கு இந்த விஷயத்த செஞ்சிட்டு இருக்கு, அந்த ஸ்கிரீன்ல தான் நம்ம காட்டுறோம். ஸோ அது சிம்பிளா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்த. அப்புறம் ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது வந்து நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அதுலயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டிஃபிகல்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. அது ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம பிரிக்கிறோம், டிஃப்ரெண்டா அதை எப்படி டிவைட் பண்றோம் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். கோபி நெக்ஸ்ட் ஸ்லைட் இருங்க. ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் தாங்க, லீனியர், இன்னொன்னு நான் லீனியர். ஸோ ஒரு லீனியர் அப்படின்னா ஒரு கதையை வந்து நம்ம நேர்கோட்டுல சொல்ற விஷயம். ஏன்னா இங்க ஆரம்பிச்சு நம்ம கதை நம்ம சொல்ல ஏதோ ஒரு சம்பவத்துல ஆரம்பிக்கிறது தான் ஒரு கதை, ஏதோ ஒரு சம்பவத்துல முடியறதா ஒரு கதைன்னு நான் சொல்லியிருக்கிறேன், ஃபர்ஸ்டே சொன்னேன். அதுல வந்து ஒரு ரெசல்யூஷன் நம்ம வைக்கிறோம், அந்த முடிகிற இடத்துல ஒரு சில ரெசல்யூஷன் வைக்கிறோம், கன்க்ளூஷன் வைக்கிறோம், அதுல ஏதாவது ஒரு மெசேஜை சொல்ல போறோம் அப்படின்றத நான் முதல்ல சொன்னேன். ஆனா இது எப்படி சொல்ல போறோம், என்ன மாதிரி ஒரு ஃபார்மேட்ல சொல்ல போறோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ல சொல்ல போறோம்ன்றது வந்து லீனியர், இன்னொன்று நான்லீனியர். அந்த லீனியர் பொறுத்த வரைக்கும் அந்த நேர்கோடு வந்து நம்ம என்னன்னா ஒரு கார் போகுது, இங்க இருந்து போயிட்டு இருக்கு, இப்படி சென்னை வரைக்கும் போறோம். ஸோ நம்ம எப்படி போறோம் அப்படின்னா, ஸோ சென்னை வரைக்கும் போறோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் நம்ம தாண்டி தான் போவோம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ என்னோட நேட்டிவ் வந்து நாகர்கோவில், சரிங்களா? இப்போ கன்னியாகுமரியிலேருந்து நான் போறேன் அப்படின்னா நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கிறோம். அண்ட் விழுப்புரம், ஃபைனலாக நம்ம சென்னை போய் அடைகிறோம். ஸோ அப்படி நம்ம திரும்ப வர்றதுனாலும் அதே லைன்ல வருவோம். ஸோ இந்த நேர லைன்ல போறதுக்கும் இப்போ இதுதான் வந்து நான் சொல்றது லீனியர் பாத் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கதை வந்து இங்க ஆரம்பிக்கப்படுறது, இங்க முடியுது. ஏன்னா நம்ம குழந்தை வந்து பிறக்குது, ஒரு இடத்துல எப்படின்னு டெத் ஆகுது. இதுதான் இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு கதை, ஒரு மனிதனோட பயோகிராஃபி கிரியேட் ஆகுதுன்னு சொல்றோம். அப்படின்றது அது லீனியரா கொண்டு போறோம். ஒரு சின்ன வயசுல இருந்து வர்றான், அவன் நடக்க ஆரம்பிக்கிறான், அவன் 10 வயசுல இந்த விஷயம் ஸ்கூலுக்கு போறான், ஒரு 15 வயசுல காலேஜ், 20 வயசுல காலேஜ் போறான், அடுத்து 25 வயசுல வேலைக்கு போறான், 40 வயசுல 50 வயசுல ரிட்டையர்ட் ஆகிறான், 80 வயசுல சேர்ல உட்காந்துக்கிறான், அடுத்து டெத் ஆகுறான் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு லீனியரா போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் மனிதனோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு இடம், முடிகிற ஒரு இடம். இதுதான் கதைங்கிறது அப்படிதான் எடுத்துக்கணும்.
இது இப்ப நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு என்னன்னா, நான் லீனியருக்கு நான் வர்றேன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஸ்லைடு எடுங்க. நான் லீனியர் எடுத்துக்கிட்டேன்னா நான் வந்து இப்போ ஒரே லைன்ல போயிட்டு இருக்க முடியாது. இப்போ நான் போறேன் அப்படின்னா திடீர்னு நான் கேரளா போறேன், திடீர்னு நான் முன்னாடி ஸ்லைடு எடுங்க, திடீர்னு நான் கேரளா போறேன், திடீர்னு நான் ஏதோ ஒரு ஸ்பேஸ், அது வந்து ரொம்ப என்னன்னா ஒரு மைண்டை எவ்வளவு தூரம் நம்ம ஃப்ரீயா விட்டா நமக்கு என்னென்ன தாட்ஸ் எல்லாம் தோணுமோ அந்த தாட்ஸை நீங்க எடுத்துக்கிட்டு அதை ஒரு லீனியரா இல்லாம ரொம்ப ஜிக்ஸாக் மூமெண்ட்ல கொண்டு போறதுதான். அதாவது ஒரு நேர்கோட்டுல இல்லாம நம்ம வேற ஒரு பாத்துக்கு கொண்டு போய் இன்னொரு பாத்துக்கு திரும்ப கொண்டு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை அந்த கதை வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு பர்ஃபெக்ட் நான் லீனியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நாங்க வந்து அழியாவோட பண்ணியிருந்தது கூட ஒரு கம்ப்ளீட் நான் லீனியர் ஸ்ட்ரக்சர்ல தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அது கூட எனக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எனக்கு நம்ம யோசிக்க என்னெல்லாம் நம்ம மைண்ட்ல தோண ஆரம்பிக்கும். அந்த தோன்ற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம அட்டன் ஃபார்மேட்ல டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஒரு எப்படி எடுத்துட்டு போறதுதான் ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து ரொம்ப நம்ம மைண்டை பொறுத்துதான் அந்த நான்லீனர் வந்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு விஷயத்துல ஆரம்பிக்குது, ஒரு இன்சிடென்ட்ல ஆரம்பிக்குது, திடீர்னு இன்னொரு இன்சிடென்ட நம்ம கொண்டு வர்றோம், ரேண்டமா கொண்டு வர்றோம். ஆனா அதுவும் இந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இன்சிடென்ட் அப்படின்றதே வந்து இன்சிடென்ட் சொல்றதுக்கு பதிலா சீன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சீன் நீங்க கொண்டு வர்றோம், திடீர்னு இன்னொரு சீன் சம்பந்தமே இல்லாம ஒரு சீனை கொண்டு வர்றோம். அந்த சீன் இந்த கதைக்கு சம்பந்தப்பட்டதுதான். முன்னாடி எடுத்த சீனும் இந்த கதைக்கு சம்பந்தப்பட்டதுதான். மூணாவது சொல்ல போற ஒரு சீனும் வந்து அந்த கதைக்கு சம்பந்தப்பட்டதுதான். ஒரு ஒட்டுமொத்தமா அந்த கதைக்கு சம்பந்தப்பட்டதை ஒரு நேர்கோட்டுல இல்லாம அதை மாத்தி நம்ம சொல்லி அது ஒரு விஷயம் வந்து கோர்வையா கிடைச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு நான் லீனியர்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் அடிஷனல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு ஸ்டோரியில இருந்து உருவாக்கப்படுறதா வந்து சீன். அந்த சீன்ல இருந்து என்ன அடுத்து டிவைட் ஆகுதுன்னா ஷார்ட். அது நான் பின்னாடி நான் உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த உங்களுக்கு புரிஞ்சுட்டா போதும். லீனியர் அண்ட் நான் லீனியர்ல வந்து எப்படி நம்ம கதை எடுத்துட்டு போறது, எப்படி ஒரு ஸ்கிரீன் பிளேவை ஒரு திரைக்கதை எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது வந்து இந்த ரெண்டு விஷயத்த வந்து நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு எடுங்க. அந்த இதுல எதுவும் டவுட் இருக்குதா லீனியர் அண்ட் நான் லீனியர்ல உங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போகுது, இல்லை ஏதாவது டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றது வந்து சொல்லுங்க. மிஸ்டர் கோபி, யாருக்கும் டவுட் இருக்குதான்னு கேளுங்க. லீனியர் அண்ட் நான் லீனியர்ல வந்து என்னென்ன லீனியர் அண்ட் நான் லீனியர் யாருக்கா டவுட் இருக்குதா இது வரைக்கும்? இல்ல சார். ஓகே, எனி அதர்ஸ்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இல்ல நான் போயிடுவோம், நம்ம நேரா போயிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து இதை விட இன்னொரு விஷயமா நம்ம காமனா சொல்லிட்டு போறது வந்து 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இப்ப நான் சொன்னேன் லீனியர் நான் லீனியர். ஸோ இந்த இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்ட்ரக்சர் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து தொண்டு தொட்ட எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் பண்ற ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா டைரக்டர்ஸும் ஹேண்டில் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா நீங்க யார்கிட்ட கேட்டாலும் வந்து இந்த கதை எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பழைய படத்தை எடுத்து பாருங்க. இப்போ வர்றதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ எல்லாமே நான் லீனியர்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க முக்காவாசி. இதுக்கு முன்னாடி பண்ண கொஞ்சம் பழைய படங்கள்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்து பாத்தீங்கன்னாலே அங்க என்ன ஸ்ட்ரக்சர்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காமனா அடிச்சு சொல்றது 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு காமனா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம். இந்த விஷயத்த ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காமனான ஒரு நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா ஒரு கதை இப்படிலாம் நான் நரேட் பண்ண போறேன், இப்படிலாம் நான் சொல்ல போறேன் அப்படின்றதுல இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரும் ஒரு காமன் யூஸ்டு ஸ்ட்ரக்சர். அந்த இடத்துல என்னன்னா ஒரு 3 ஆக்ட் வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து ஒரு செட்டப்ன்றது ஒரு எல்லா கேரக்டர்ஸையும் வந்து செட்டப் பண்றோம். கதை களத்தை அப்படியே ஒரு செட்டப் பண்றோம். அப்படின்னா இதுதான் கதை களம், இதுதான் கேரக்டர்ஸ் அப்படின்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். அந்த இன்ட்ரோடக்ஷனை தாண்டி அங்க எல்லாமே ஒரு செட்டப் உருவாகுது. ஸோ என்னன்னா இப்போ காமெடியன்ஸ் வர்றான், வில்லன் யாருன்றதை காட்டுறோம், எல்லாருமே காட்டி ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு விஷயத்த அப்படியே செட்டப் பண்ணி வைக்கிறோம். செட்டப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அந்த ஆக்ட் 2, அதாவது 3 ஆக்ட் இருக்கு இதுல, அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3. இந்த ஆக்ட் 1ல நான் சொல்றது ஒரு செட்டப் கிரியேட் பண்றோம். அந்த செட்டப்ல வந்து என்னன்னா அந்த கேரக்டர் சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க நல்லா. கேரக்டர் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்றோம், எல்லா கேரக்டர்ஸும் இன்ட்ரோடக்ஷன் பண்றோம், அண்ட் எல்லா பிளாட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றோம். ஸோ ஓகே, இதுதான் கதைக்களம் அப்படின்றத வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறோம். அண்ட் அந்த செட்டப்ல இருந்து நம்ம தாண்டி போறது செகண்ட் ஆக்ட்.
அந்த செகண்ட் ஆக்ட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிளிக்ட். சோ அங்க ஒரு இப்படி ஒரு செட்டப்பான ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை வருது, அது யாரால வருது அப்படின்றதே நம்ம சொல்றோம். சோ அந்த பிரச்சனையை நோக்கி அந்த கேரக்டர் போகுது, ஒரு ப்ராட்டகனிஸ்ட் வந்து போகுது அப்படின்ற விஷயத்த செகண்ட் ஆக்ட்ல சொல்றோம். சோ இது ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அங்கதான் அந்த என்ன இருக்குது, அந்த பர்டிகுலர் கான்ஃபிளிக்ட் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற விதமா போகுது. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்ட் ஆக்ட், ஆக்ட் 3, அந்த ஆக்ட் 3ல கன்க்ளூஷனை நோக்கி போகுது. அதுலதான் நீங்க சொல்ற மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாமே வரும். ப்ரீ கிளைமேக்ஸ், அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ், இது ரெண்டுமே வந்து ஆக்ட் 3ல தான் வரும். ஸோ இப்படி நீங்க பாகுபடுத்தி ஒரு டிவைட் பண்ணி ஒரு கதையை நீங்க பிரிக்கிறீங்க, 3 விதமா நீங்க பிரிச்சு அதை நீங்க 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு ஃபார்மாட்டை யூஸ் பண்ணி இங்க சொல்றீங்க அப்படின்னா அது 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு சொல்லிக்கலாம். அண்ட் இப்போ டைட்டானிக் படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? பிகாஸ் ஆஃப் டைட்டானிக் படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து அந்த ஹாலிவுட் படம் தான். அந்த படத்துல 5 ஆக்ட் எடுத்துருக்காங்க, 5 ஆக்ட். இப்ப நான் சொன்னது வந்து வெறும் 3 ஆக்ட் தான். ஸோ அதுல ஒரு 5 ஆக்ட் கிரியேட் பண்ணி அந்த 5 ஆக்ட்ல அந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நான் இப்ப லீனியர் அண்ட் நான்லினியர் சொன்னேன் இல்லையா, அதை தாண்டி இது வந்து ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி கதையை சொல்றாங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக். ஸோ இப்போ வந்து களத்தில் சந்திப்போங்கிறது அதான். நான் சத்தியமா படம் பார்க்கல, ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா காமனா யூஸ் பண்றதா நான் சொல்றேன் இல்லையா, ஒரு காமனா யூஸ் பண்றதுதான் அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சருங்கிறது. ஸோ அது இப்ப சொல்றோம், செட்டப் கிரியேட் பண்ணி அந்த விஷயத்த நம்ம ப்ராப்பரா ஒரு ரெசல்யூஷன் நோக்கி கொண்டு போறோம் இல்லையா, அந்த 3 ஆக்ட் கிரியேட் பண்ணி நம்ம கொண்டு போறது வந்து ஒரு பாயிண்ட். டைட்டானிக், ஏன்னா இது தெரியாத விஷயம், டைட்டானிக் படம் 3 ஆக்ட்ல இல்ல 5 ஆக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியிலே வந்து முதல் முறையாக 5 ஆக்ட் யூஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணது வந்து டைட்டானிக் மட்டும்தான். ஏன்னா அந்த படத்துல 5 ஆக்ட் கிரியேட் பண்ணி அந்த 5 ஆக்ட்லயும் ஒவ்வொரு ஆக்ட்லயும் ஒவ்வொரு கதையா பிரிக்கப்பட்டு அந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணிருக்காங்கன்றதையும் நீங்க, இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம ரிசர்ச் பண்ண ஸோ ஒவ்வொரு இப்படி எப்படிலாம் நம்ம கடந்து வந்திருக்கோம், நம்ம என்னென்ன புதுசா செய்ய போறோம் அப்படின்றது வந்து இந்த ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால அதை எடுத்துட்டு போக முடியும். சாரி, வானம் படம் வந்து ஆக்சுவலா நான்லினியர் தான், கம்ப்ளீட்டா நான்லினியர் தான். ஸோ வானம் பிலிம் வந்து நான்லினியர் ஸ்ட்ரக்சர் தான் கம்ப்ளீட்டா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தாண்டி லீனியர் நான்லினியர் தாண்டி ஹைப்பர் லிங்க்னு ஒண்ணு இருக்கு. வானம் படம் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க்னு பாத்தீங்கன்னாலே, இப்போ இந்த படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும், ரொம்ப முக்கியமான ஒரு படம் என்னன்னா சூப்பர் டீலக்ஸ் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் லிங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப எல்லாமே புதுசா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆந்தாலஜினா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் முன்னாடியே வந்து ஹாலிவுட்ல யூஸ் பண்ணதுதான், சரிங்களா? இது வந்து என்ன புதுசா நம்ம தமிழ் சினிமா எடுக்கல, எல்லாமே தொட்டு நம்ம யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ண ஒரு விஷயத்தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சூப்பர் டீலர்ஸ் படிச்சீங்க, சூப்பர் டீலர்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் தான். ஏன்னா ஒரு 4 ஸ்டோரி இருக்கும், தனியா ஒரு 4 ஸ்டோரி இருக்கும். ஆயுத எழுத்து கூட அதே கான்செப்ட் தான். அந்த 4 ஸ்டோரியும் நான் லீனியர்ல சொல்றது அந்த ஹைப்பர் லிங்க். அது லீனியரா போகாம நான் லீனியரா போகுது. நல்லா கவனிச்சுங்க. அந்த சூப்பர் டீலர்ஸ் எல்லாமே, சூப்பர் டீலர்ஸ் பார்த்திருப்பீங்க, ஆயுத எழுத்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க். அந்த ஹைப்பர் லிங்க்ல 4 ஸ்டோரிஸ் இருக்கு. அந்த 4 ஸ்டோரிஸும் வந்து நான் லீனியர்ல போகுது, லீனியர்ல போகாம நான் லீனியர்ல போகுது. லீனியர்ல போகிறது வந்து இப்ப ஆந்தாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னாலே அது லீனியர்ல போகுது, ஒவ்வொரு கதையா போகுது. அது ஆந்தாலஜி இப்ப போகிறதுலாம் வந்து அதுதான். ஸோ அதான் அந்த ஸ்ட்ரக்சருங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஒரு ரைட்டரா அது எவ்வளவு இம்பார்ட்டன்டா அந்த விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து அது. ஏன்னா பேசிக்கா இதெல்லாம் பேசிக் நான் சொல்றது வந்து இது ரொம்ப டீப்போ இல்லை காம்ப்ளிகேஷனான விஷயமோ கிடையாது. இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போறேன், ஒரு ஸ்கிரீன் பிளே எழுத போறேன் அப்படிங்கிற விஷயத்துல இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு திரைக்கதையை நம்மளால எழுத முடியும். ஸோ அதான் முதல்ல ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்றோம் இல்லையா, நான் இப்ப சொன்ன ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம பிளான் பண்றோம் அப்படின்ற இடத்துல இந்த ஸ்கிரீன் பிளேவை நம்ம உருவாக்குறதுக்கு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே தேவைப்படுது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க முதல்ல முடிவு பண்ண வேண்டியது லீனியர்ல சொல்ல போறோமா இல்ல நான் லீனியர் சொல்ல போறோமான்னு முடிவு பண்ணிட்டு இது எத்தனை ஆக்ட்ல நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா பேசிக்கா எல்லாரும் 3 ஆக்ட்ல தான் சொல்ல முடியும். ஏன்னா 3 மணி நேரம் படுத்தா 3 ஆக்ட்ல மட்டும்தான் சொல்ல முடியுங்கிறது ஒரு சின்ன காமன் ரூல்ஸ்.
ஸோ அதுபடி ஒரு 3 ஆக்ட்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எப்படி ஒரு லீனியரா சொல்ல முடியுமா அப்படின்றது. ஏன்னா பேசிக்கா 3 ஆக்ட்ங்கிறது லீனியர் தான். நான் லீனியர் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி உடைக்கிறது தான் நான் லீனியர். ஒட்டுமொத்தமா இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இந்த லீனியர் கன்வர்சேஷனும் உடைக்கிறது, பிரேக் பண்றதுதான் அந்த நான் லீனியர்ங்கிறது. அது வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ, இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் வச்சா அது ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் லீனியர்ங்கிறது உங்களுடைய பேஸ்ட் ஆன் யுவர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதை தவிர வேற எதுவும் இல்லை. ஏன்னா இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் நீங்க வைக்க போறீங்க அப்படின்றது வந்து உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இது சரின்னு பட்டுனா மட்டும்தான் அது வந்து ஒருவேளை நான் நிறைய நான்லீனியர் ஃபிலிம்ஸ் வந்து நீங்க ஃபெயிலியர் ஆகுது. நான் உண்மையிலே சொல்றேன், என் படம் கூட ஒரு பாதி தான் ஜெயிச்சுது. எனக்கு முழுசா அது எல்லாத்துக்கும் கிட்டையும் என்னால கொண்டு போக முடியலங்கிறதுக்கான காரணம் வந்து நான் அதை நான்லீனியர்ல சொன்னதுதான் வந்து ஒரு காரணம். ஏன்னா ஒரு நான்லீனியரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் ஐ மீன் ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து சம்திங்ஸ் வந்து அவங்க ஒரு லீனியரா எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி இப்படிதான் நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 நோக்கம் அவங்களுக்கு இருக்கும். அதை தாண்டி அவங்க நான்லீனியர் சொல்லும் போது நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கட்டமைப்பு பண்ண முடியும். ஸோ ஒரு கதை இப்படிலாம் சொல்லலாம் அப்படின்றது வந்து நான்லீனியர் வந்து இப்போ எல்லாருமே அதான் கையாண்டுட்டு வர்றாங்க. ஸோ ஏன்னா லீனியர்ல பார்த்து நம்ம எல்லாருமே போர் அடிச்சிருப்போம். ஸோ அதனால இப்போ நான்லீனியர்ல வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எந்த ஸ்ட்ரக்சர்ல நம்மளால எடுத்துட்டு போக முடியும், 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரா, லீனியரா, நான் லீனியரா அப்படின்றத நீங்க ப்ராப்பரா முடிவு பண்ணிக்கீங்க. இப்போ லீனியர்னாலும் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சருங்கிறதும் பேசிக்கா பேரலல் தான். அதை நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டாம். ஏன்னா லீனியரா சொல்றதும் அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ல நீங்க பிரிச்சு 3 ஆக்ட்ல நீங்க சொல்றதும் ஒரே பாயிண்ட் தான். அண்ட் நான் லீனியர் வந்து அதுக்கு அப்படியே நீங்க ஆப்போசிட்டா நான் சொல்றது. ஸோ நீங்க எக்ஸாம்பிளுக்கு எல்லா படங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுலயே உங்களுக்கு பேசிக்காவும் தெரியும், காமனாவும் உங்களால வந்து அந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் போங்க கோபி. அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ல சாரி நெக்ஸ்ட் போங்க. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னதுதான். இப்போ 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், 9 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பார்ட்டா டிவைட் பண்ணி அந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்றாங்க. டைட்டானிக் கூட 5 ஆக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ஹாலிவுட் மூவில கூட 9 ஆக்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிங்கலாம் வந்து ஒரு இது நம்ம இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. நீங்க எழுதும்போது அது உங்க கதை எந்த ஆக்டுக்குள்ள எந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வரும் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். என் கதை இந்த ஸ்ட்ரக்சர்ல சொன்னா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க சொல்லுங்க. இதுதான் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ற விஷயம். அதுதான் உங்க ஸ்டோரி எது வேணா இருக்கலாம். அது நான் சொல்ல முடியாது, நீங்க கூட சொல்ல முடியாது. நீங்க யோசிக்கிறது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் உங்க மைண்டுக்கு வந்து ஒரு ஸ்டோரி உள்ள வரலாம். அந்த ஸ்டோரி வந்து எந்த ஸ்ட்ரக்சர்ல சொன்னா அது கரெக்டா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க செய்யுங்க. அது யாருக்கிட்டையுமே நீங்க ஐடியா கேட்காதீங்க. அதை நான் தெளிவா சொல்லிக்கிறேன். யாருக்கிட்டையுமே ஐடியா கேட்காதீங்க. உங்க ஸ்டோரி எந்த ஸ்ட்ரக்சர்ல சொன்னா உங்களுக்கு சரியா போடுதோ அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும். இப்ப நான் எழுந்தது கூட ஒரு லீனியரா தான் கொண்டு போகணும்னு நினைச்சேன். என்னுடைய ரீசன்ட் ஷார்ட் பிலிம் கூட நான் அதெல்லாம் யூஸ் பண்ணேன். அந்த 5 ஆக்டும் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்க அந்த படம் பார்த்திருப்பீங்க இல்லையா, அதுல அந்த பாயிண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க அந்த கப்பல்ல போற விஷயங்கள், அந்த டைட்டானிக் ஃபிலிம் அண்ட் அந்த கப்பல் பிரேக் ஆகுறது, அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் அவங்க அந்த பிளாஷ்பேக் சொல்றது, இப்படி இந்த விஷயத்த வச்சுதான் அந்த 5 ஆக்டை வந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அந்த கப்பலுக்குள்ள ஏறுற விஷயங்கள் அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாலே அங்க ஒரு பார்ட்டி நடக்கும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கும். இப்படி அதுல வந்து ஒவ்வொரு கான்ஃபிளிக்டும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். நீங்க அந்த படம் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அந்த கிளைமேக்ஸ்ல நடக்குது, அந்த பிளாஷ்பேக்ல நடக்குது, எல்லாமே வந்து ஒரு பார்ட்டா 5 ஆக்டா பிரிச்சிருப்பாங்க. அது நான் இன்னொரு நாள் கூட நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் வந்து இது நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ இது நான் சொல்றேன், இது ஒரு ஜஸ்ட் ஒன்லைன்ல சொல்ல முடியுமா சொன்னா இல்லையா. லீனியர் ஒரு நார்மலா ஒரு லீனியர் பாதையில போறோம், நேர் பாதையில போறோம்னு சொல்றேன். நான் லீனியரா அது நேர் பாதையில போக மாட்டோம். நம்ம வளர்ந்தெடுத்து நம்ம போறோம். அதான் அது சரியா விதமா ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறது சக்சஸ் அப்படின்றது. ஆனா நான் லீனியர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி, லீனியர் வந்து காம்ப்ளிகேஷன்ஸே இல்லை. அது நீங்க ஈஸியாவே எடுத்துட்டு போயிடலாம். ஸோ நான் லீனியர். ஸோ இந்த நான் லீனியர் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு இடத்துல எங்கேயோ ஸ்டார்ட் ஆகுது, எங்கேயோ ஒரு இடத்துல முடிக்கிறோம். ஆனா அந்த இடத்துல நம்ம சொல்ல வந்த விஷயம் மாறிடக்கூடாது. அந்த டிராவல் கரெக்டா இருக்கும். நான் இந்த விஷயத்த சொல்ல போறேன். ஒருத்தர் இருந்தாரு, ஒருத்தர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு, அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, அவர் கடைசியில இந்த விஷயத்த வந்து சந்திக்கிறாரு, கடைசி இப்படி ஒரு ரெசல்யூஷன் அவர் எடுக்கிறாரு. இப்படின்னு நான் இப்படிதான் ஒரு லீனியரா ஒரு கதை எப்பவுமே லீனியரா, சாரி நான் முக்கியமா சொல்லிக்கிறேன், கதை எப்பவுமே லீனியரா தான் இருக்கும். ஏன்னா அதை நம்ம மாற்ற முடியாது.
ஏன்னா நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் லீனியரா தான் போக முடியும், நம்மளால பின்னாடி போக முடியாது. ஸோ நான் 25 வயசுல இருக்கேன் அப்படின்னா என்னால 20 வயசுக்கு முன்னாடி போக முடியாது, அடுத்து 26 வயசுக்கு தான் போக முடியும். அதுவும் இதுதான் பேஸ்ட் நேச்சர். இந்த நேச்சர் தான் லீனியரா சொல்லுது. இது வந்து ஒரு ஃபிக்ஷனல், ஏன்னா நீங்க தெளிவா போறீங்க, சினிமாங்கிறது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டு தான். இதை வந்து நீங்க உங்க ரியல் லைஃபுக்கும் அதுக்கும் வந்து நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, அது முட்டாள்தனம். அது அப்படி நிறைய பேர் பண்ணி இந்த லாஜிக் எல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது இல்லை. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண வைக்கிறது, ஒரு விஷயத்த மெருகேத்துறோம். ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து நம்ம மெருகேத்துறோம். ஸோ கார் நின்றுட்டு இருக்கு, கார் வெடிச்சுன்னு சொல்றேன், அதுதான் மெருகேத்துதல். இந்த விஷயம் சிம்பிளா சொல்லிக்கிறேன். கார் சும்மா நிக்கிறது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா, அதை ஒரு ஸ்கிரீன்ல காட்டுறோம் நம்ம. ஸோ அதுதான் வந்து இந்த விஷயம். இதுக்கு வந்து நீங்க நான்லீனர்னா எடுத்துட்டு போறது வந்து ஒரு யுக்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த நான்லீனர் எடுத்துட்டு போறது எல்லாமே வந்து அது உங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். ஏன்னா நான் அலியாபட் பண்ணது வந்து என்னுடைய ஃபிலிம் பண்ணது கூட நான் என்னுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல தான் நான் கம்ப்ளீட்டா பண்ணேன். நான் எதுவுமே நான் யோசிக்கல, ரிசர்ச் பண்ணேன். என்னுடைய சப்ஜெக்டுக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அந்த ரிசர்ச் நான் எடுத்துட்டு வந்து இது எப்படி சொல்லணுன்றது என்னுடைய மைண்டுக்கும் எனக்கும் உள்ளான ஒரு சம்பந்தம் தான் அந்த நான் ஸ்கிரிப்டை நான் எழுதினேன். ஸோ இந்த நாளினர் வந்து நான் சொன்ன விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, ஸோ இதுதான் அந்த மெருகேத்து தான். இப்போ லைஃப் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க சாகுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை வந்து நான் மெருகேத்தி இங்க ஒரு விஷயத்த காட்டுறேன், இங்க நான் பின்னாடி 2 வருஷம் முன்னாடி நான் பின்னாடி போறேன் அப்படின்றத நம்ம மிகைப்படுத்தி ஒரு விஷயத்த லீனியர் இல்லாம நான் லீனியரா நம்ம அந்த இடத்துல சொல்லும்போது அது ஒரு ஆடியன்ஸுக்கு சுவாரஸ்யம் உண்டாகும். அது ஈஸியா ஒரு சில விஷயங்கள் வந்து அது நம்மளுடைய திறமை, நம்மளுடைய டேலண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த விஷயத்த நம்ம எப்படி கரெக்டா கொண்டு போறோமோ அது சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த படம் பண்ணது கூட, அந்த விஷயத்த நம்ம சொன்னது கூட வந்து எனக்கு நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் எனக்கு எல்லாருமே சொன்னாங்க எங்க ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சுங்கிற விஷயம் வந்து எனக்கு ரிவ்யூவில் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ அந்த விஷயத்த வந்து நான் இது என்னன்னா அன்னைக்கு எல்லா ஆடியன்ஸும் என்னால் கவர் பண்ண முடியாது, அது நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட படம் வந்து எல்லா ஆடியன்ஸும் கேரி பண்ணலாம். அது ஒரு சில ஆடியன்ஸ், ஐ மீன் இப்போ சினிமா ஓரியன்டாகவும் பாண்டிங்கா இருக்கிறவங்களுக்கு வந்து என்னுடைய படம் வந்து நிறைய பேருக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பாராட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு சிலருக்கு வந்து அது உண்மையிலேயே வந்து ஒரு காமனா ஆடியன்ஸா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அது உண்மையிலேயே வந்து சில டைம் வந்து அதை என்னால என்கேஜ் பண்ணிக்க முடியல அப்படின்ற ஒப்பனா கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து நம்ம எடுக்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல எடுத்தா அவங்களுக்கு நல்லது போகணும், சில டைம் அதை நீங்க எடுத்துட்டு போகலாம். இது ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு கரெக்ட். ஒரு கமர்ஷியலா ஒரு படம் பண்ணும்போது நம்ம அதை இன்னும் பெட்டரா நம்ம எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அதை நீங்க கேரி பண்ணிக்கலாம். மிஸ்டர் கோபி. எஸ், இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? லீனியர் நான் லீனியர் டவுட் ஏதாவது இருக்குதா? இப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம் ஓபனா. அண்ணா டவுட் எதுவும் இல்லைண்ணா, சொல்லுங்க. ஆனா இது 3 ஃபார்மேட்க்கும் வந்து சின்ன சின்ன 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்ல முடியுமாண்ணா சில படங்கள் வச்சுண்ணா? படங்கள் வச்சுன்னா இப்போ இந்த 3 ஆக்ட் செக்ஷன்ல சொல்றீங்களா? 3 ஆக்ஷன் அண்ட் லீனியர் நான் லீனியருக்கு. ஓகே, நான் அதான் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சூப்பர் டீலக்ஸ் படம் சொன்னேன். ஆமா, சூப்பர் டீலக்ஸ் படம் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. ஹைப்பர் லிங்க வந்து நான் லீனியர்ல சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். இப்போ விஜய் சேதுபதியோட கேரக்டர் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னாலே ஒரு சமந்தா அவங்க லவ்வர் வந்து ஒரு கொலை பண்றாங்க அப்படின்ற ஒரு தனியா நடக்குது. ஸோ ஏன்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு கொலை பண்றாங்கன்றது ஒரு ஸ்டோரி தனியா இருக்குது. அந்த விஜய் சேதுபதி கேரக்டர்ஸ் ஒரு தனியா இருக்குது. ஸோ அந்த பசங்களோட ஸ்டோரிங்கிறதும் தனியா இருக்கு. ஏன்னா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்க்காத வந்தீங்கனாலும் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இந்த லாக்டவுன்ல நின்று நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். வடசென்னை அதேதான். வடசென்னை வந்து கம்ப்ளீட் நான் லீனியர். ஸோ வட சென்னையில என்ன ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அந்த என்ன ஸ்ட்ரக்சர்ல நான் லீனியரா கொண்டு போயிருப்பாங்க. அதுல வந்து ஒரு சப் ஸ்டோரி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்டோரி சப் ஸ்டோரி
கிளைக்கதை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கிளைக்கதை வந்து அதுல அந்த கிளைக்கதை வந்து சொல்லியிருப்பாங்க. அது லீனியரா தான் போயிருக்கும். ஆனா காட்டப்பட்ட விஷுவல்ஸ் வந்து அதுல நான் லீனியரா சொல்லியிருப்பாங்க. அதுதான் வடச்சென்னையோட ஸ்பெஷல்ங்கிறது அதுலதான். ஏன்னா நான் லீனியர் கம்ப்ளீட்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு நான் லீனியர் தான் போயிருப்பாங்க, டிராவல் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து சொல்லப்பட்ட அந்த பிரான்ச்ங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயமா சொல்லியிருப்பாங்க. ஒரு சப் ஸ்டோரி, ஒரு கிளை கதைங்கிறது அங்க அந்த படத்துல வந்து ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது வந்து நீங்க வடச்சென்னையில பார்த்திருப்பீங்க. சூப்பர் டீலக்ஸ் படத்துல வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு 4 ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த 4 ஸ்டோரிஸ் வந்து நான் லீனியர்ல அங்கங்க காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியில ஒரு சின்ன 2-3 சீன்ஸ் போயிருக்கும். அடுத்து அந்த ஸ்டோரியில இன்னும் 2-3 சீன்ஸ் போகும். இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க. அந்த ஹைப்பர் லிங்கை வந்து நான் லீனியரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இதே இது ஒரு ஹைப்பர் லிங்க நீங்க லீனியரா ஒவ்வொரு கதையா தனித்தனியா சொன்னா அது ஒரு ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹைப்பர் லிங்க்னு சொல்லிக்கலாம், ஆந்தாலஜின்னு சொல்லிக்கலாம். இப்ப இந்த படம் பாத்தீங்களே, ஆந்தாலஜில 2-3 ஷார்ட் பிலிம்ஸ் வந்து சேர்ந்து ஒரு படமா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. புத்தம்புது காலை எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஆந்தாலஜி பத்தி. ஸோ அது வந்து ஒரு கதை, ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அது ஷார்ட் ஸ்டோரி தான் இருக்கும். அதுல ஒரு ஷார்ட் ஸ்டோரி, இப்ப 4 ஷார்ட் ஸ்டோரியும் சேர்ந்து தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டோரியா காட்டுறாங்க. ஸோ அதுக்கு அது எல்லாமே சேர்ந்து அது ஆந்தாலஜி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹாலிவுட்ல 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணதுதான் இந்த ஆந்தாலஜி அப்படின்றது. அது நீங்க ஹாலிவுட்ல வந்து ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டாங்க. இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழ் சினிமால ஜென்ரேஷனை மாத்தணும் அப்படின்ற விஷயத்துக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமால இப்ப எடுத்துட்டு வர்றாங்க. ஸோ இப்போ வேற ஏதோ டவுட் இருக்குதா உங்களுக்கு? வேற ஏதோ நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கமர்ஷியல் படம்லாம் எடுத்துக்கிட்டீங்கனாலே முன்னாடி பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, படையப்பாலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாலே ஒரு ஆரம்பிக்கிற ஒரு இடம் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை தாண்டி இங்க ஒரு கிளைமேக்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்கு வருது. ஸோ நீங்க பழைய படம் எல்லாமே ஒரே ஃபார்மேட். பழைய படம் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னாலே 2000 அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களும் ஆழம் வந்தாலும் அப்படி கிடையாது, அது கம்ப்ளீட்டா நான்லீனியர். ஸோ ஆனா ஒரு சில படங்கள் எல்லாமே இந்த காமனா நீங்க கமர்ஷியல் படங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். நீங்க நல்லா அந்த படங்களை பார்த்தாலே நம்ம தெரியும் அது. ஏன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க அது 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து. ஏன்னா முக்காவாசி படங்கள் வந்து அதுதான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஸ்டார்டிங், இன்ட்ரடக்ஷன், ஒரு செட்டப் கிரியேட் பண்றாங்க, அப்புறம் பிரச்சனை வருது, பிரச்சனையை தாண்டி ஒரு கிளைமேக்ஸ்ங்கிற விஷயத்துக்கு நம்ம நகர்றோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆனா இதுல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்ல புதுசா சில விஷயங்களை வந்து நம்மளால உள்ள கொண்டு வர முடியும். அதையும் நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அதுல வந்து நம்ம இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு இல்லாம நம்ம மைண்டுக்கு ப்ரெசன்ஸுக்கு என்ன சொல்ல முடியுமோ அதையும் வந்து நம்மள வந்து, ஏன்னா இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தான். நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன். இப்படிலாம் படத்தை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா ஆனா இதை தாண்டி எங்கேயும் போக முடியாது. ஆனா அதுல நம்ம கதை, நம்மளுடைய சப்ஜெக்ட் எதுக்குள்ள நம்ம ஃபிட் பண்ண முடியுமோ அதை நம்ம தெளிவா, அது உங்க கையில தான் இருக்கு தவிர அது நீங்க எதுவுமே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது முழுக்க அதுதான் உங்களால ஒரு புதுசான ஒரு ப்ராடக்டை கொண்டு வர முடியும். ஏன்னா இது வரைக்கும் வந்ததை விட நம்ம புதுசா கொண்டு வரணும்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸே தேடக்கூடாது, நம்ம இன்ஃபார்மேட்டிவா எடுத்துக்கணும் தான் சொல்றேன். இது எல்லாத்தையும் ஒரு இன்ஃபார்மேட்டிவா எடுத்துக்கணும், கண்டிப்பா எடுத்துக்கணும். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயம் புதுசா இருக்கணும். அது மட்டும் இது அப்படி நீங்க எடுத்துக்காம ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வேற எதுவும் டவுட் இருக்குதா? இல்லண்ணா, தேங்க்யூ. ஓகே, வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்குதா? இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க. கோபி, ஹலோ. வேற யாருக்கும் டவுட்? ஓகே ஃபைன். அடுத்து நம்ம வந்து முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபார்மேட்டிவ். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள நம்ம எடுத்துட்டு வர்றோம். இப்போ ஒரு ஸ்கிரீன் பிளே எழுத போறேன், ஒரு திரைக்கதை எழுத போறேன் அப்படின்னா ஒரு முதல்ல பிளெயின் பேப்பர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும். ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்கான ஃபார்மேட் எதுவுமே கிடையாது, ஸ்பெசிபிக்கா இப்படிதான் எழுதணும்னு கிடையாது. இப்ப நான் வந்து நம்ம காமனா ஒரு சில படங்கள்ல, அதாவது 2-3 ஃபார்மேட்ஸ் இருக்கு சரிங்களா, அந்த ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்னு சொல்லி இருக்கு. 2-3 ஃபார்மேட் யூஸ் பண்றாங்க. சில பேர் அந்த பேப்பர் 2ஆ பிரிச்சு இந்த ஒரு பக்கம் வந்து ஆக்ஷன்
ஃபார்மட்ஸ் வந்து இருக்கு. பட் இது நான் காமன் ஃபார்மட். இது வந்து இப்போ ஃபார்மட் முக்கியம் இல்லை, நீ என்ன எழுதினாலும் முக்கியம். அதுதான் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஃபார்மட்டுங்கிறதுனால இந்த ஃபார்மட்ல எழுதுனா படம் எப்படி வரும் அப்படிலாம் கிடையாது. தெளிவா சொல்லிக்கிறேன். ஃபார்மட் எந்த ஃபார்மட்ல வேணா எழுதிக்கலாம். ஆனா ஒரு தெரிஞ்சுக்கோங்க, இன்ஃபார்மேட்டிவா தெரிஞ்சுக்கோங்க. எழுதும்போது உங்களுக்கு இந்த ஒரு ப்ரொஃபஷனலா ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போய் ஒரு ப்ரொடியூசர்ட்ட காட்டும் போது அது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஃபார்மட் தான் எடுத்துக்கோங்க. அதனால ஃபார்மட் சேஞ்ச் பண்றதுனால கதையெல்லாம் மாறாது. அது என்ன கதை இருக்கோ அதுவும் நீங்க எழுத போறீங்க, என்ன யோசிங்களோ அதான் எழுத போறீங்க. அந்த ஸ்கிரிப்ட் ஃபார்மட்ன்றது ஒரு ஒரு இப்படி விஷயத்த வந்து நம்ம தெளிவா ஏபிசின்னு எழுதுறோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது, அந்த ஃபார்மட்ன்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எழுதும்போது கட்டாயம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மட் யூஸ் பண்ணி எழுதும்போது நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். அண்ட் நம்ம எடுத்துட்டு போய் எங்கேயும் காட்டலாம், தைரியமா போய் நம்ம எங்கேயும் போய் காட்டலாம் அப்படின்ற ஒரு ஒரு கட்ஸ் வந்து அந்த ஃபார்மட்ல யூஸ் பண்ணும்போது நம்மள ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஃபிலிம் மேக்கரா நம்மளை கொண்டு வரும்னு சொல்றேன். இப்போ ஃபார்மட் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபார்மட் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மட்ல எழுதானே ஆகணும், சும்மா நீங்க பேப்பர்ல எழுத முடியாதுல்ல. ஸோ அது ஒரு ஸ்கிரிப்ட்னாலே ஒரு ஃபார்மட் இருக்கணும் இல்லையா, அதுதான் இது பேசிக்கா நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஸ்லக் லைன் டாப்ல வந்து நான் தெளிவாக சொல்ல, ஒரு பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பிளைன் பேப்பர்ல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லக் லைன் இருக்கணும். ஸ்லக் லைன் சொல்லலாம், சீன் ஹெட்டிங் சொல்லலாம், சீன் ஹெட்டிங் சொல்லலாம், ஸ்லக் லைன் சொல்லிக்கலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சீன் எழுத போறீங்க. ஏன்னா ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதும் போது, நான் இப்ப சொல்றது ஸ்கிரீன் பிளே, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர் நான் சொல்றது. ஸோ இந்த ஸ்கிரீன் பிளேல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லக் லைன் அப்படின்னு கொடுக்கும்போது, ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது இந்த சீனோட ஹெட்டிங்கை கொடுக்கணும். அந்த ஹெட்டிங்ல இந்த சீன் எங்க நடக்குது, இன்டீரியர்ல நடக்குதா எக்ஸ்டீரியர்ல நடக்குதா அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு லொகேஷன் நம்ம ஹையர் பண்ண போவோம், இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷனா நம்மலாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இப்போ லொகேஷன்ஸ் இந்த லொகேஷன்ல இந்த கதைகள், இந்த அம்சங்கள், இந்த சீன்ஸ் வந்து பிளேஸ் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை டெவலப் பண்ணி வச்சிருப்போம். ஒரு ஸ்டோரியில, ஒரு ஸ்டோரின்னு சொல்லும்போது இந்த லொகேஷன்ல இந்த இதெல்லாம் நடக்கும்ன்றது நம்ம ஒரு ரஃபாவையோ நான் சொன்ன மாதிரியோ ரஃபா நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. இப்ப ஃபார்மட்டுக்குள்ள வரும்போது அதை நான் தெளிவா எழுதணும். அதை வந்து ஒன் பை ஒன்னா ஸ்கிரீன் பிளே எப்படி ப்ரெசன்ஸ் ஆகும், படம் முதல்ல எங்க ஆரம்பிக்கும் எங்க முடியும் அப்படின்றது எழுதுறீங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ லொகேஷன்லாம் ஹையர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல சாரி, நீங்க லொகேஷன்ல முதல்ல ஹையர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மட்லாம் கரெக்டா ரைட் பண்ணி ஒரு இமேஜினேஷன்ல நமக்கு ஒரு லொகேஷன் தோணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காஃபி ஷாப், ஒரு காஃபி ஷாப்ல வச்சு ஒரு சீன் நடக்குது, ஒரு வீட்டு கிச்சன்ல வச்சு சீன் நடக்குது அப்படின்னு நமக்கே ஒரு மைண்ட்ல தோணும். அப்போ அந்த எப்படி எழுதலாம் அப்படின்றது நமக்கு தோணும். இல்ல 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க, அது இந்த கதைக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்றது நமக்கு ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்கும். நம்ம அந்த மைண்ட்ல கிரியேட் பண்ணிப்போம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஃபார்மட்ல எப்படி யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் சீன் ஹெட்டிங் சொல்லிட்டேன், அது எந்த லொகேஷன். இப்போ நான் காஃபி ஷாப்னு சொல்லிட்டா, காஃபி ஷாப் உள்ள இருக்கீங்களா இல்ல காஃபி ஷாப் வெளியே இருக்கிறீங்களா அப்படின்றத தெளிவா குறிச்சிருங்க. அதுக்கு வந்து எக்ஸ்ட் இன்டுன்னு கொடுப்போம், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படின்ட்டு கொடுத்துருவோம். அப்புறம் எந்த இடம், அது வந்து உங்களுக்கு ஹெட்டிங் கொடுத்துருவோம், காஃபி ஷாப் அப்படின்றத ரைட் பண்ணிடுவோம். நான் தெளிவா வச்சுங்க, இன்டீரியர் பார் எக்ஸ்டீரியர், எந்த இடம், இன்டீரியரா எக்ஸ்டீரியரா ஏதாவது ஒண்ணு கொடுங்க. இப்ப நான் காஃபி ஷாப்புக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஐஎன்டின்னு போட்டுக்கிறேன். சிம்பிளா நான் ஃபார்மட்ல எழுதிக்கிறேன், ஐஎன்டி அப்படின்றது இன்டீரியர். அடுத்தது ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு அடுத்தது வந்து எழுதுறேன் காஃபி ஷாப், இது எந்த இடம்ங்கிறத நம்ம சீன் ஹெட்டிங்ல குறிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது டேவா நைட்டா. ஏன்னா நான் இதெல்லாம் எதுக்கு எழுதணும் அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் போறோம்னா அந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் தெளிவா இருக்கணும் இல்லையா, அதுக்கு இது ரொம்ப பேசிக்கான விஷயம் அது. ஸோ ஏன்னா இப்போ நான் எங்க எடுக்க போறேன், என்ன பண்ண போறேன், என்னென்ன நைட்ல எடுக்கணுமா, நைட்ல எத்தனை ஷார்ட்ஸ் எடுக்க போறோம், டேல எத்தனை ஷார்ட்ஸ் எடுக்க போறோம்ன்றதெல்லாம் வந்து ஒரு தெளிவு முறையில அந்த ஃபார்மட் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால நான் ஒரு நீங்க வந்து ஒரு விஷயத்த சினிமாட்டோகிராஃபர்கிட்ட சொல்ல போறீங்க, டைரக்டரா இருந்தா நீங்க சினிமாட்டோகிராஃபர்கிட்ட இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாதான் இதெல்லாம் அவங்களுக்கு பேசிக்கா காமனா தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அந்த சீன் அவன் டேன்னு கொடுத்துருக்கான், இங்க ஒரு நைட்னு கொடுத்துருக்கோம், இங்க எக்ஸ்டீரியன் கொடுத்துருக்காரு, இங்க இன்டீரியன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஒரு புரிதல் இருக்கும், அவங்களுக்கு புரிதல் இருந்தாதான் அந்த படத்தை ஒழுங்கா எடுக்க முடியும். ஸோ அதனால அந்த அவங்க சில பேர் ப்ரொஃபஷனலா அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அந்த விஷயங்களுக்கு இது ரொம்ப பேசிக்காகவும் ரொம்ப இம்பார்ட்டன்டானவும் தேவைப்படக்கூடிய விஷயம். இப்போ நம்மளால சொன்ன மாதிரி இன்டீரியரா எக்ஸ்டீரியன் கொடுத்துட்டு அப்புறமா அது காஃபி ஷாப்ல நடக்குதா இல்ல எந்த ஒரு சீன் எங்க நடக்குதுன்றத தெளிவா எழுதிருங்க. அப்புறம் அது எப்ப நடக்குது, டேவா நைட்டா. சோ இது எழுதிட்டு ஒரு சின்ன கோடு போட்டுருங்க கீழே போட்டுட்டு, அதுக்கு கீழே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறத நீங்க தெளிவா முடிவு பண்ணிருங்க. என்ன நடக்குது, அதான் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, ஸ்கிரீன் பிளேங்கிறது
என்ன கேக்குறீங்க, என்ன பாக்குறீங்க, என்ன டயலாக என்ன கேட்டுட்டு இருக்கீங்க, சீன் வைஸா யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க, என்ன வைக்கிறீங்கன்றதுதான் வந்து நான் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த காஃபி ஷாப்ல என்ன நடக்குது, 2 பேர் உட்காந்து, நான் இப்ப உதாரணம் சொல்றேன், 2 பேர் உட்காந்துருக்காங்க, 2 பேர் உட்காந்துருக்காங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் என்ன டயலாக் பேசிட்டு இருக்காங்க, இதை வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க. ஸோ இங்க வந்து இவரும் இப்ப என்ன சொல்றேன், ஒரு ஒரு கேரக்டர் இங்க இப்ப நான் சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரக்டர் சொல்றேன், ரவி ராஜு அப்படின்னு சொல்லிக்கிறேன், சும்மா சொல்லிக்கிறேன். ரவி அண்ட் ராஜு எதிரெதிரே காஃபி ஷாப்பில் ஒரு டேபிளில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஸோ அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கள் இருவரும் வந்து என்ன அந்த கதையில என்ன ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. ரவி இதுக்கு முன்னாடி என்ன சீன் நடந்தது, அதாவது ரவி வந்து அவன் கைகளை இப்படி தூக்கி வைத்து மேஜை மேல் வைக்கிறார், வைத்தார்னு எழுதிடக்கூடாது, பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். ஸோ வைக்கிறார். ஸோ பாக்கெட்டில் இருக்கிற பையில் இருக்கும், சட்டை பையில் இருக்கும், தன்னுடைய பேனாவை எடுக்கிறார் அப்படின்ற விஷயம் தான் இருக்கணும். ஸோ நான் இப்படிதான் எழுதுவேன், நான் அந்த என்னோட ரைட்டிங் வந்து நான் இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருப்பேன். ஸோ சட்டை இப்படி ஒவ்வொரு மொமெண்ட்டும் இருக்கு இல்லையா, இது நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு கற்பனையா எப்படி ஒரு விஷயத்த உங்களுக்கு மைண்ட்ல இருக்குமோ அதை அப்படியே ரிட்டனா எழுதணும் இது. ஸோ இதான் திரைக்கதைங்கிறது தான். அந்த பேனாவை எடுத்தா பாக்கெட்ல இருக்குது, அந்த பேனாவை எடுக்கிறார், எடுத்துக்கொண்டு அதை கையில் வைத்து சுழட்டி கொண்டு இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மொமெண்ட் நமக்கு அந்த இடத்துல தோணும், இப்படி இப்படி விஷயங்கள் வந்து நமக்கு தோணும். சுழட்டு கொண்டிருக்க அங்க எழுதுறீங்க, ராஜு அவரை பார்க்கிறார். உடனே ரவி டயலாக் ஆரம்பிக்குது, ரவின்னு போடுங்க மேல வந்து அந்த அடுத்து இப்ப நான் சொன்னது ஆக்ஷன் சீக்வன்ஸ். இப்ப டயலாக் போயிடும். டயலாக் வந்து எப்படின்னா கேரக்டர் நேம். ஸோ அந்த கேரக்டர் நேம் மேல எழுதிருங்க ராஜு அப்படின்னு போட்டு கீழே அந்த டயலாக் ரவி எங்கடா அப்படி கேஷுவலா எழுதிங்க. டயலாக்லாம் ரொம்ப கேஷுவலா இருக்கணும். அது நீங்க எழுதுன மாதிரி டயலாக் எழுதக்கூடாது. இது வந்து ஃபார்மட்டா இருக்கிறது, டயலாக் வந்து கேஷுவலா இருக்கும். நீங்க எப்படி பேசுறீங்களோ இதுதான் சக்சஸ். நிறைய பேர் தப்பு பண்றது அதுதான். ஒரு விஷயத்த வந்து இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஃபார்மட்டா எழுதுவாங்க. இப்போ வைக்கிறார், பேனாவை வைக்கிறார், அப்படி உடனே ராஜு அவரை பார்க்கிறார், இவர் அவரை திரும்ப பார்க்கிறார், மறுபடியும் பார்க்கிறார் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். அதை வந்து டயலாக்கும் அப்படியே எழுதி வந்துருவாங்க. இது தப்பு பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ டயலாக் அப்படி இல்லை, ரவி என்னடா பண்ண, நேற்று அங்க போனியடா, என்னடா பண்ணா அப்படின்ற மாதிரி. ஸோ ரவி இந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போறேன், நீ என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேஷுவலா அப்படியே அந்த ஃப்ளோல வரணும். அது கதைக்கு முக்கியமா தேவைப்படணும். சும்மா வந்து எழுதக்கூடாது டயலாக். கதைக்கு இப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்குது, ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ராஜு வந்து கேட்கிறாரு, நேற்று இந்த பிரச்சனை என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேஷுவலா கேட்கிறான். ஸோ அதை டயலாக் எழுதுங்க, ராஜு அப்படின்னு போட்டு கீழே அந்த டயலாக் இருக்கணும். அடுத்தது ரவி அப்படின்னு போட்டு இவர் அவருக்கு பதில் சொல்றாரு, இல்லடா அந்த பிரச்சனை வந்து எனக்கு இன்னைக்கு சால்வ் ஆயிடுச்சு, நான் எல்லாம் கிளியர் ஆயிட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்குறேன். இல்ல அந்த பிரச்சனை மேலும் போயிட்டு இருக்கு, என்ன பண்ணணும் தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. இப்படி 2 பேர் கூட ஒரு கன்வர்சேஷன் இருக்கு. இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா ராஜு அப்படி ஒவ்வொரு சீக்வன்ஸா எழுதணும். அத்தனையும் ராஜு வந்து ஃபேன் பாக்கெட்ல இருந்து தன்னுடைய கால் சட்டையின் பைக்குள் இருக்கும் போனை எடுக்கிறார். ஸோ இப்படி இது வந்து நான் ரொம்ப டீப்பா எழுத வேண்டாம், அது உங்களுக்கு என்ன வேர்டிங்ஸ்ல வருதோ அது எழுதினா போதும். இது வந்து நான் சொல்றது வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கும். அப்படிலாம் இல்லாம சும்மா பேண்ட்ல இருந்து எடுத்தார் அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம், தப்பு இல்லை. பேண்ட்ல இருந்து எடுத்தார், பேண்ட்ல இருந்து தன்னுடைய செல்போனை எடுக்கிறார் அப்படிதான் பிரசன்ட்ல தான் எழுதுறோம். கீழே சொல்லிட்டேன், எடுத்தாருன்னு நம்ம சொல்லக்கூடாது, எடுக்கிறார் அப்படின்றது அந்த போனை வந்து எடுக்கிறார். ஸோ அங்க வந்து ஒரு கால் வரும், அவர்கிட்ட வந்து ஒரு அழைப்பு வருகிறது. ஸோ இப்படி வந்து ஒரு நீட்டா என்ன நடக்குது அப்படின்றத எழுதிட்டு இறுதியில் ராஜு அந்த டேபிள் விட்டு எந்திரிச்சு நடந்து போகிறார். ரவி அங்கே உட்கார்ந்து கையில் கன்னத்தில் கையை வைத்தபடி அப்படியே உட்கார்ந்திருக்கிறார், அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு கூட வேர்டிங்ஸ் வந்து உங்களுக்கு என்ன தோணும் அது எழுதுங்க, தப்பு இல்லை. ஆனா ஒரு ஃபார்மலா எழுதுங்க. ஸோ இப்போ நடக்கிறாரு, ரவி நடக்கிறார், ஸோ அவர் எந்திரித்து நிற்கிறார், பேனாவை எடுக்கிறார், பையில் இருக்கும் மொபைல் போனை எடுக்கிறார். அது என்ன தோணுதோ ஆனா ஒரு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி எழுதுங்க. அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. ஸோ இப்ப சொன்ன மாதிரி நான் இப்ப எழுதிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரவி வந்து கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அப்படியே இருந்து கொண்டு அவர் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்றாரு அப்படின்னு எழுதும். ஸோ அவர் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு சோகத்தில் அமர்ந்திருக்கிறார். அது என்ன விதன்றதை நீங்க அந்த கதைக்கு பொருந்தாப்புல நீங்க அதில் எழுதிடணும். என்ன விதமான ஒரு எமோஷனல் உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த வச்சுதான் அடுத்த சீன் வரும். ஸோ அதுல வந்து ஒரு கட்டு கீழே வந்து டிரான்சிஷன் நான் எனக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸ்லாக் லைன், ஆக்ஷன் சீக்வன்ஸ், நான் சொன்ன டயலாக் போர்ஷனு, அதுக்கப்புறம்
இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைனல் டிராஃப்டிங் எழுதுற வரைக்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் அடுத்து நான் சொல்றது, சாரி, ஏதாவது விசிபிள் ஆகுதா? guys கேக்குதா? ஓகே, ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஓகே, இப்ப கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் சொன்னது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரைட்டிங் ஃபார்மேட், சரிங்களா? இந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம அப்படியே எழுதிட்டு இருக்கிறோம். இது எழுதுனதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு விஷயம் கரெக்ஷன்ஸ் வரும். அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மறுபடியும் பண்றோம். அது பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஃபைனல் டிராஃப்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட் டிவிஷன் இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பா வந்து பண்ணணும். ஏன்னா ஒரு ஏன்னா ஒரு டைரக்டரா நீங்க போய் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்டா போய் நீங்க என்ன பண்றீங்க? ஸோ ஒரு சீன் வந்து வந்துருச்சு. இந்த சீனை நம்ம சொன்னோம் இல்லையா, காஃபி ஷாப்ல 2 பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிட்டேன். இந்த விஷயத்துக்கு என்னென்ன ஷார்ட் எல்லாம் தேவைப்படும்? அந்த சீன் நான் இப்ப சொன்னது சீன், அந்த காஃபி ஷாப்ல நடக்கிற அந்த சீனுக்கு எத்தனை ஷார்ட் தேவைப்படும்? அதை ஒரு டைரக்டரும் ஒரு சினிமோட்டோகிராஃபரும் சேர்ந்து முடிவு பண்றதுதான் அந்த ஷார்ட் டிவிஷன். அது ஒரு பெரிய ஃபார்மேட்டா. அது அடுத்து நான் பேசிக்கா சொல்றதுனால நான் இதை மட்டுமே சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இது. ஏன்னா என்னென்ன ஷார்ட் வைக்க போறீங்க, ஓடிஎஸ் வைக்க போறீங்களா, பாயிண்ட் ஆஃப் வைக்க போறீங்களா, இப்படி எல்லாம் ஷார்ட்டை வந்து நீங்க ஓவராலா ரைட்டா என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதிங்க. அது நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த ஷார்ட் டிவிஷன்ல ஒரு நீங்களும் சினிமோட்டோகிராஃபரும் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த ஷார்ட்லாம் வச்சா இந்த சீன் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். அது தோணுதுக்கு அப்புறமா அதை ப்ராப்பரா ஓவராலா அதை ரிட்டர்ன் பண்ணிருங்க. ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா ஷூட் பண்ணும்போது இந்த ஷார்ட்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சில பேர் நான்லாம் வந்து உண்மையில சொல்றேன், இந்த படத்துக்கு நான் ஷார்ட் டிவிஷன் வந்து பண்ணல, சும்மா ஒரு ஓவராலா நான் மட்டும் எழுதிட்டு போனேன் ஒரு பேப்பர்ல. ஸோ அது நான் இது புதுசா நான் கத்துக்கின ஒரு விஷயம் தான் இது. ஸோ அது வந்து நீங்க, ஏன்னா நான் 1 வருஷம் ஆச்சு நான் படம் பண்ணி, அது வந்து எனக்கு நான் இது வந்து மீன்வைல நான் இது கத்துக்கின ஒரு விஷயம் தான். நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணும்போது இந்த ஷார்ட் டிவிஷனுங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஏன் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, நான் அந்த டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணேன். அந்த ஷார்ட் டிவிஷன் பேப்பர் வந்து ப்ராப்பரா நான் எழுதலைங்கிறதுனால நான் அதுல சில டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால இந்த ஷார்ட் டிவிஷன் பேப்பரை வந்து நீங்க கண்டிப்பா ஒரு ஃபார்மேட்ல எழுதி வைக்கிறது ஒரு பெட்டர். ஸோ அது வந்து எப்படி எழுதணும்ன்றது வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுக்கும் அந்த ஃபார்மேட் ஒன்றும் இல்லை. சிம்பிளா சொல்லிக்கணும்னா, நீங்க என்ன கேரக்டர் உட்காந்துருக்கு, எந்த இடம், இந்த சீன் ஹெட்டிங் அதே மாதிரி கொடுத்துருங்க. அதுல அது கீழே என்னென்ன ஷார்ட்ஸ், இப்போ வந்து ஓடிஎஸ் வேணுமா, பாயிண்ட் ஆஃப் வியூ வேணுமா, அப்புறம் வந்து என்ன ஆங்கிள் வேணும். ஆங்கிள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மிட் ஆங்கிள் வைக்கணுமா, க்ளோஸ்ல வைக்கணுமா, வைட் ஷாட் வைக்கணுமா அப்படின்றது ஆங்கிள் வந்து கிரியேட் பண்ணுங்க. அப்புறம் என்ன லென்ஸ் யூஸ் பண்ண போறீங்க கூட நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு காலத்துல கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக்கா நான் சொல்றது. இது டீப்பா ரொம்ப திரும்ப சொல்லிக்கிறேன், கேளுங்க. சீன் ஹெட்டிங் நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு சீன் ஹெட்டிங்கை கொடுத்துட்டு அங்க என்ன சீன்ல என்ன நடக்குதுன்றத சின்னதா டிஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யார் யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஷார்ட் வைக்க போறீங்க, என்ன ஆங்கிள் வைக்க போறீங்க, என்ன லென்ஸ் வைக்க போறீங்கன்ற பேசிக் காமன் திங்க வந்து ஷார்ட் டிவிஷன்ல நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷூட்டிங் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வந்து இன்னைக்கு நிறைய டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்ங்கிறது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணும்போது இது எல்லாமே ஃபைனல் டிராஃப்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு தடவை ரீரைட் பண்றோம் ஸ்கிரிப்டை. அது எப்படி ரீரைட் பண்றோம்னா, இந்த கதை, இந்த சீன்ல, இந்த ஷார்ட்ல என்னென்ன ஃப்ரேம், ஒரு ஃப்ரேம்ல என்னெல்லாம் தேவைப்படும். அது ஒரு ஆர்ட் ஒர்க்லாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆர்ட் ஒர்க், அந்த ஆர்ட் ஒர்க்ல என்னெல்லாம் திங்ஸ் தேவைப்படும். இந்த ஷூட்டிங் செட்ல தான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு கால் ஷீட்டே எழுத போறாங்க. ஸோ தெரியும், அப்போ தெரிஞ்சு இந்த கேரக்டர் எத்தனை சீன்ல வருது அப்படின்றது நம்மளால
ஒரு ஸ்கிரிப்டை பார்த்தாலே நமக்கு படிச்சிடலாம். ஸோ ஒரு 10 சீன்ல அந்த கேரக்டர் வர்றாரு, எத்தனை டேல வர்றாரு, எத்தனை நைட்ல வர்றாரு அப்படின்றத அதுல குறிச்சிருங்க, ரீரைட் பண்ணுங்க. ஒரு மார்க்கரோ ஒரு பெண்ணோ எடுத்து ரீரைட் பண்ண வேண்டியிருக்கும். இதான் இது எல்லாமே ஒரு வெறுமனே எழுதுனதுக்கும் ஷூட்டிங் ப்ரிப்பேர் ஆகி எழுதுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது ஷூட்டிங் ஸ்கிரிப்டுங்கிறது நாளைக்கு ஷூட் போகிறேன் அப்படின்னா இன்னைக்கு அந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தா உங்களால அதை வேலையை வந்து ரொம்ப கச்சிதமா பிளான் பண்ணபடி நீட்டா பண்ண முடியும். அதுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து ஆர்ட் ஒர்க் பண்றோம் இல்லையா, ஸோ ஒரு ஆர்ட் ஒர்க் பண்றாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அது கலை இயக்கம்னு சொல்லுவாங்க. அந்த கலை இயக்கத்தை வந்து எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃப்ரேம்ல என்னென்ன செட் பண்ணலாம், என்னென்ன அந்த செட் பண்ண ஃப்ரேம்னால என்னென்ன கதைகளை சொல்ல முடியும், இதை புது யுக்தியை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றது வந்து இந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்ல நீங்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா நீங்க பேக் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு ப்ரொடியூசர் கூடயும் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கூடயும் ஒரு சினிமாட்டோகிராஃபர் கூடயும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கணும். கூட அசிஸ்டன்ட் வேணும், அசிஸ்டன்ட் இல்லாம முடியாது. ஸோ எல்லாருமே சேர்ந்து இதுல என்ன முடிவு பண்ண என்ன பார்க்க போறீங்கன்னா, எழுதின ஸ்கிரிப்டை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ நான் சொன்னேன்ல, இந்த ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டருக்கு இந்த ஆள் நீங்க வந்து ஆடிஷன் பண்ண போறீங்க இல்லையா, ஸ்கிரிப்டர்ஸ் தான் ஆடிஷன் பண்ணுங்க, இந்த கேரக்டருக்கு இந்த ஆள் போட்டா ஆப்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆடிஷன்ல ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் நீ ஆடிஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து இந்த கேரக்டர்ல நடிக்கிறாரு, இவர் இந்த கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடுவோம் இல்லையா. அப்போ இவரு இந்த சீன்ல இத்தனை சீன் வர்றாரு, 10 சீன் வர்றாரு, 10 டேல இருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு கால் ஷீட்டை ஒதுக்கிடணும். அந்த ஷெடியூல் போடுறதுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை டே ஷூட் பண்ண போறோம், எத்தனை நைட் ஷூட் பண்ண போறோம்ன்றத ப்ராப்பரா ஒரு ஷெடியூல் போட போறீங்க. அந்த ஷெடியூல் போடுறதுக்கு இந்த இடத்துல நீங்க இத்தனை பேர் இத்தனை நாளைக்கு நடிக்க போறாங்க அப்படின்றத நீங்க முடிவு பண்றீங்க. நம்பர் 2 என்னன்னா ஆர்ட் ஒர்க்ஸ், என்னெல்லாம் ஆர்ட் திங்ஸ் எல்லாம் வைக்க போறோம், ஃப்ரேம்ல என்னெல்லாம் காட்ட போறோம்ன்றத அந்த சீன்ல வந்து நீங்க ப்ராப்பரா அதில் நோட் பண்ண போறீங்க. அதெல்லாம் திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோமா, இந்த சீன்ல என்னெல்லாம் தேவைப்படுது, காஃபி ஷாப்னா ஒரு காஃபி கப் இருக்கணும், ஒரு டேபிள் இருக்கணும், பேக்ல ஒர்க் பண்றவங்க இருக்கணும், ஒரு பேரர் இருக்கணும், அதாவது இந்த சப்ளையர் இருக்கணும். இப்படி எல்லா விஷயமும் வந்து ஒரு பேசிக்கா நமக்கு என்னெல்லாம் அதுல தேவைப்படுமோ அதெல்லாம் இந்த சீனுக்கு தகுந்தாப்புல அந்த ஷூட்டிங்க்கு தயாராகிற விதத்துல அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் டைரி மாதிரி தான். இது ஒரு இன்ஃபர்மேஷன் டைரி. அது வந்து இந்த ஆர்டிஸ்டுக்கு இதனால நம்ம கொடுக்க போறோம், கால் ஷீட் கொடுக்க போறோம்ன்றத தெளிவாக நோட் பண்ணி இதை ப்ரிப்பேர்டா போறது தான் இந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட். அது இது இன்னும் டீப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு. இல்லை நான் இது பேசிக்கா அந்த விஷயங்கள் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்ல வந்து கண்டிப்பா தேவைப்படும்ன்றதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் எதுவும் டவுட் இருக்குதா உங்களுக்கு, வேற எதுவும் வந்து ஃபர்தரா டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க. இது வரைக்கும் உள்ளது உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரிஞ்சுதா? அதுதான் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்ல ஏதாவது விட்டுட்டா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா இல்ல சார், டவுட்லாம் இல்ல சார். யா ஓகே கார்த்திக். ஓகே, எனி அதர்ஸ்? ஓகே, நம்ம ஓகே வேற யார் இருக்கீங்க? கோபி. யா எஸ். ஹலோ, வேற டவுட் இருக்கா யாருக்கும்? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. வேற யாருக்கும் டவுட் இருக்கா? அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல ஏதாவது டவுட் இருந்தா என்னென்ன மாதிரி நாங்க பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும், உங்களுக்கு டவுட் இருக்குன்னு கேளுங்க. சரி, ஓகே, நம்ம ஃபைனல் செட்டுக்கு போயிடலாம். ஸோ ட்ரீட்மெண்ட், இது வந்து நான் இந்த விஷயத்த யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நிறைய பேர். ஸோ ட்ரீட்மெண்ட்றது வந்து ஒரு என்ன எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து உட்காந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து நான் 60 பக்கத்துக்கு நான் எழுதிட்டேன், சீன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக எழுதிட்டேன் அப்படின்ற விஷயம் இருக்கும். அப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்றது ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் பார்ப்பாங்க என்னைக்குமே. ஒரு சினாப்சிஸ் வந்து ஸ்டோரி படிப்பாங்க, ஒரு ஸ்க்ரீன் பிளேவை வந்து ஷார்ட் வெர்ஷன்ல படிக்கிறதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன். ஏன்னா அதுல வந்து சீன் ஹெட்டிங் போட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்களோ சொன்னதை விட சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துக்கணும். அதுல ஒரு டேபிள் காலம் கிரியேட் பண்ணி அதுல மேல சீன் ஹெட்டிங் கொடுத்து அது டேல நடக்குதா நைட்ல நடக்குதா எல்லாத்தையும் கிளியரா அதுல இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது கீழே என்ன நடக்குது அந்த சீன்ல அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப ஒரு ஹிண்ட் மாதிரி அதில் கொடுக்குறீங்க.
அப்படி கொடுத்து எத்தனை சீன் வருதோ அத்தனை சீனுக்கும் அந்த மாதிரி சின்ன சின்னதா போட்டு ஒரு விஷயத்த காட்டுறீங்க. அப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு இதை பார்க்கும்போது ஓகே இத்தனை சீன்ஸ் இருக்குதுன்றது தெரியும். அப்போ நம்ம வந்து ஒரு ஷூட்ல போயிட்டோம்னா ஒவ்வொரு சீன்ஸும் நம்ம கரெக்டா டிக் பண்ணிட்டே போயிடலாம். இந்த சீன் முடிஞ்சது, இந்த சீன் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக் பண்ணிட்டே போயிடலாம். அந்த இடத்துல வந்து நமக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. இந்த சீன் பை சீன் நம்ம எடுத்துட்டோமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்து கண்டிப்பா வராது. ஸோ இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொடியூசருக்கோ இல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கோ வந்து இது வந்து ட்ரீட்மெண்ட்றது ஃபுல்லா உட்காந்து படிக்கிறதுக்கும் இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஷார்ட்டா இத்தனை முடிஞ்சிருக்கு இத்தனை இருக்குன்றது வந்து ஒரு புரிதலுக்காக வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுவும் கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நம்ம டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணாம இருக்கணும், நம்ம ஒரு விஷயத்த தெளிவா பண்ணணும் அப்படின்றதுல ட்ரீட்மெண்ட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னும் அடிஷனலா வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாலே, இப்ப நான் ஒரு கதையில இருந்து நம்ம வந்து ஒரு சீனுக்கு வர்றோம், அந்த சீன்ல இருந்து ஒரு ஷார்ட்டுக்கு வர்றோம். அந்த ஷார்ட்டை எப்படி பிரிக்கிறதுன்றதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஏன்னா இப்போ 2 பேர் உட்காந்து கன்வர்சேஷன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல என்ன ஷார்ட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு தோணும், ஓடிஎஸ் வைக்கலாம், ஓவர் த ஷோல்டர் வைக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்புறம் பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கலாம். பாயிண்ட் ஆஃப் வியூனா இவர் பாக்குறாரு, அங்கே இருக்கிறாரு, அந்த ஃப்ரேம் வந்து அவருக்கு போகுது. ஸோ இப்படி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போகலாமா இல்ல ஓடிஎஸ் போகலாமா இல்ல 2 ஷாட் போகலாமா, ஸோ எந்தெந்த ஷார்ட் எப்ப வைக்கலாம், அந்த மோடை எப்படி கிரியேட் பண்ணலாம். ஏன்னா முக்கியமா ஷார்ட் கிரியேட் பண்றதுல ஒரு விஷயத்தை என்கேஜ் பண்ண வைக்கிறோம். ஸோ ஒரு விதமான ஒரு தீம், ஒரு விதமான மூடை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ண போறோம். அண்ட் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டிவிஷன் பண்றதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் உட்கார வச்சு நான் உங்ககிட்ட வந்து நம்ம ஒரு டைரக்டரா உட்காந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ கைஸ் இதெல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் பேசிக் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். இதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுனாலும் நான் ஒரு 1 minute டைம் தரேன், ஒரு 30 seconds கூட தரேன். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? ஒரு இன்ஜெக்ட் பண்ணிருக்கிறேன். என்னென்ன இன்னும் தெரியாத விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்க சொல்லிக்கலாம். நான் क्वेश्चंस என்ன இருந்தாலும் கேளுங்க. இப்போ லாஸ்டா அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அலியாவட்ல வந்து அவங்க ஒரு ஃபிலிம் மேக் பண்ணாங்க, அது ரிலேட்டடா உங்களுக்கு क्वेश्चंस இருந்தா கேளுங்க. ஃபைனலா லிங்க் வந்து நாங்க குரூப்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவோம், அந்த ஃபிலிமோட லிங்க். அண்ணா இந்த பட்ஜெட் மேக் பண்றதெல்லாம் எப்படிங்க போடுவீங்க? சரியா கேட்டீங்க, நல்ல கேள்வி. ஏன்னா இப்ப நான் இந்த விஷயத்த தான் நான் சொல்லாம போயிடுமோன்னு நினைச்சிட்டேன். இப்ப பட்ஜெட் வந்து நீங்க ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்னு அவனை சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் தான் ஒரு பட்ஜெட்டை வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு ப்ரொடியூசர் கிட்ட நம்மளால எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா அப்ப தெரியும் எத்தனை ஆர்டிஸ்ட் வந்து உள்ள வர்றாங்க, என்னென்ன சீன்ஸ் எடுக்க போறோம், ஏதாவது செட்டு போட போறோமா இல்ல லைவ் லொகேஷன்ல எடுக்க போறோமா இல்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றது வந்து அதுல ஒரு பேசிக்கா நம்ம கொடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஆர்டிஸ்ட் எத்தனை, ஏன்னா முக்கியமா அதிகமா பட்ஜெட் செலவு பண்றது ஒரு ஆர்டிஸ்டுக்கு சம்பளம் தான். இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில அதிகமா பட்ஜெட் வந்து போறது வந்து ஆர்டிஸ்டோட சம்பளம் தான். ஸோ அதை தாண்டி ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு பட்ஜெட்டு சம்பளம், அப்புறம் எடிட்டருக்கு சம்பளம், அப்புறம் இப்படி இந்த மாதிரி பட்ஜெட் தான் போயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்கிரிப்டை வச்சுதான் ஒரு பட்ஜெட்டை வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும். ஸோ அப்ப நீங்க ஒரு சீனை எப்படி எழுதிக்கிறீங்க, ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி ஒரு கதை எடுத்துட்டீங்கன்னா பட்ஜெட் ஒண்ணுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், ஒரு வீட்டுக்குள்ளேயே 4 கேரக்டர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற இடத்துல பட்ஜெட்டே தேவையில்லை. அதுக்கு பட்ஜெட் வந்து கம்மி ஆகும்னு சொல்றேன், தேவையில்லன்னு இல்லை, பட்ஜெட் வந்து கம்மியாகும், ரொம்ப கம்மியாகும். ஸோ அதே மாதிரி இல்லை நான் யோசிச்ச சீன் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, நான் கொஞ்சம் பெருசா எடுக்க போறேன், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் பெரிய பெரிய இடத்துல போய் நான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். இதை விட நான் செட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும். இல்ல நான் நடிக்க வச்சா நான் மெயினா பெரிய செலிபிரிட்டிஸ் தான் நடிக்க வைக்க போறேன் அப்படின்னு மைண்ட்ல எடுத்தீங்கன்னா அந்த பட்ஜெட் இன்னும் ரைஸ் ஆகும், இன்னும் அதிகமா ரைஸ் ஆகும். ஏன்னா அவங்க சும்மா வர மாட்டாங்க, குறைஞ்சதே ஒரு 1 lakh கேட்டுதான் அவங்க உள்ளே நடிக்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்க வந்து ஃபேஸ் பண்ணது அதே தான். எனக்கு ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டே நிறைய போச்சு, நான் இல்லைன்னு சொல்ல, அந்த இடத்துலலாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் ப்ராப்பராக சால்வ் பண்ணி படத்தெல்லாம் முடிச்சிட்டோம், அதெல்லாம் 2வது. ஸோ அந்த மாதிரி சில பேர் ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ற விதங்கள், அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரூம் தங்கி போடுறது அண்ட் டிராவல் பண்றது, இந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் டிராவல் பண்றது, அப்புறம் இதெல்லாமே வந்து ரொம்ப செலவாகும். ஸோ இது வந்து ஒரு விஷயத்த இல்லை நான் சிம்பிளா நான் ஒரு வீட்டில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதுதான் சொல்றேன், அது உங்களுடைய மைண்ட்ல தான். நான் இப்படிதான் அந்த கதையை சுருக்கக்கூடாது, பட் அந்த கதை தன்மை ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஸ்டோரி இல்ல ஒரு 4 வீட்டுக்குள்ள நடக்கிற ஸ்டோரி மட்டும் ஒட்டுமொத்தமா அப்படிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா
அதுக்கு தகுந்தப்பல பட்ஜெட் கம்மியாகுன்றதுல மாற்றம் இல்லை. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்போ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சவங்களே யூஸ் பண்ணி மேக்ஸிமம் பட்ஜெட்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ சினிமாட்டோகிராஃபர் வந்து ஃப்ரெண்டு யாராவது கேமரா வச்சிருக்காங்களா அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு கேமரா வச்சிருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ல இருந்த ஒரு கேமரா வந்து சரி அவங்ககிட்ட ஏதாவது சும்மா ஏதாவது ரெமடிஷன்ஸ் மாதிரி காசு கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நான்லாம் அப்படி பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. நான் அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நான் அப்படிதான் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்டோட நான் டீ சொல்லட்டுமா சார் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதில் நான் அப்படி தான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃப்ரெண்டோட கேமரா தான். ஸோ அவர் வந்து சொல்லிட்டு 2 நாள் கொடுங்க 3 நாள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட காசு கொடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே பட்ஜெட் பெருசாக செலவாகாது. அதே மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இடம் இருக்கும், சரியா ரொம்ப வேண்டப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம பர்மிஷன் கேட்டு எடுத்துருவோம். ஸோ அதை தாண்டி நமக்கு ஒரு இப்படி ஃபிக்ஸ்டா இருக்கும், இந்த லொக்கேஷன் எடுத்தாதான் இந்த படம் அவ்வளோ ஃப்ரேம் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பும்போது ஒரு சில இடங்கள் வந்து நமக்கு இதுல எடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ பட்ஜெட் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதான் நமக்கு தகுந்தாப்புல இந்த கதை இவ்வளவு சுருக்குன்னா நல்லா இருக்குமா அப்படின்றது உங்க மைண்டுக்கு தகுந்தாப்புல எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த பட்ஜெட்டை வந்து நம்மளால சரியா ஹேண்டில் பண்ண முடியும். அது வந்து முழுக்க முழுக்க காரணம் டைரக்டர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் அந்த பட்ஜெட்டை வந்து கரெக்டா எடுத்துட்டு போக முடியும். ஸோ நீங்க வந்து ரொம்ப அப்படி இங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பட்ஜெட் எல்லாமே இருக்குதா, அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஒரு பட்ஜெட்டை பொறுத்து கூட நீங்க கதை யோசிக்கலாம். ஸோ அதில் ஒரு சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டையும் எஸ்டிமேட் பண்ணிடலாம். ஸோ நல்ல டவுட்டு. வேற டவுட் யார்கிட்ட இருக்குதா கொஸ்டின்ஸ்? அண்ணா இந்த மெட்டஃபோர் அண்ட் இந்த கேமரா ஆங்கிள்லயே வந்து இந்த ஸ்டோரி நரேஷன் இருக்கும்லண்ணா. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நல்ல கேள்வி அது. ஏன்னா கேமரா ஆங்கிள் வந்து நம்ம ஸ்டோரி சொல்றது வந்து மூட் கிரியேட் பண்றோம். நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஒரு மூட் கிரியேட் பண்றோம். இது வந்து இந்த கதைக்களம் வந்து இந்த ஒரு லொகேஷன்ல நடக்குது, இந்த சப்ஜெக்ட் ஒரு கேரக்டர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஓநாய மாட்டுக்குட்டிங்கிற படம் பார்த்தீங்க? நான் பாத்திருக்கேன். அந்த படத்துல ஒரு ஒரு சிமெட்ரியில வச்சு ஒரு சீன் இருக்கும். அந்த இடத்துல ஒரு மிஸ்கின் வந்து பேசுவார் இல்லையா, அந்த டயலாக் பேசுற ஒரு சீன் இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு அந்த கேமரா ஆங்கிள் தான் அந்த கதையை சொல்லியிருப்பாரு. அது ஒரு ஃப்ரேம்ல தான் ஒரு இப்போ வந்து ஃப்ரேம், அதாவது கேமரா ஆங்கிள். நீங்க கேட்ட கேள்வி வந்து கேமரா ஆங்கிள் சொல்லக்கூடிய ஃப்ரேம்ல சொல்லக்கூடிய விஷயம். ஃப்ரேம் செட்டப் பண்றீங்க. அப்போ வந்து நீங்க யோசிக்கிறீங்க அந்த ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வேணும். ஏன்னா க்ளோஸ் அப்னா உங்களுக்கு லென்ஸோட இன்ஃபர்மேஷன் தெரியும். ஏன்னா ஒரு 18 டு 80 18 to 200. ஸோ டெலிலென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷாட் வந்து க்ளோஸ் அப்பாக தான் நமக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்து நமக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறேன், அந்த ஃப்ரேமுக்குள்ள என்னென்ன மிக்சரை வந்து உள்ள கொண்டு வர்றேன். அதாவது அந்த 2 ஷாட்டுக்கு நடுவில் ஒரு ஒரு மெழுகுத்திரி இருக்கும். அவர் பேசுவார், அந்த அந்த கதையை வந்து சொல்லுவார். ஒரு மெழுகுத்திரிக்கு நடுவில் வந்து அந்த கதையை சொல்லுவார். ஸோ அந்த ஒரு அது ஃப்ரேம் செட்டப்ல ஒரு கதையை சொல்றாங்க. என்னன்னா அது பேக் ஸ்டோரி. அந்த பேக் ஸ்டோரியில நான் ஒரு ஒரு மெழுகுத்திரி மாதிரி தான் அந்த இடம் வந்து அவனுக்கு வடிஞ்சிட்டு போயிட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க வைக்கிறாரு. அதுதான் அந்த ஃப்ரேம் செட்டு. அந்த ஃப்ரேம் அந்த லென்ஸ்க்குள்ள அந்த மெழுகுத்திரிங்கிற ஆப்ஜெக்டும் அந்த கேரக்டருங்கிற ஆப்ஜெக்டும் ஒண்ணு சேருது. அந்த இடத்துல ஒரு மோடு கிரியேட் ஆகுது. இதை தாண்டி எங்க கலரிங்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. கலரிங்கிறது பெரிய இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பேசிக் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறதுனால நம்ம அந்த டீப் பண்ண போகல. ஸோ அந்த கலரிங் விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த கலரிங்லேயே வந்து அந்த விஷயத்தையும் வந்து நம்ம சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு ஒயிட் ஆங்கிள் ஒரு ஷாட் வைக்கிறாங்க, ஒரு தூரத்துல இருந்து ஒரு கேரக்டர் நடந்து விடுறாங்க, ஒரு மோடு கிரியேட் ஆகுது. அந்த கேரக்டர் ஏதோ செய்ய போகுது, நேற்று அடுத்த சீன் வந்து ஏதோ ஒரு ஈகர்னஸை கொண்டு வர போகுது. ஸோ அதான் அடுத்த ஷாட்டு என்னவா இருக்கும், அடுத்த ஷாட் வந்து ஒரு ஈகர்னஸை கொடுக்கறதுக்கு முந்தின ஷாட்ல ஒரு வைட் லென்ஸ்ல ஒரு 18 mm ஒரு 10 mm அதை நம்ம வைக்கிறோம். அந்த 10 mm வச்சு நம்ம ஒரு ஒயிட் ஷாட் வைக்கிறோம், ஒரு கிரவுண்ட் லெவல் ஷாட் வைக்கிறோம். அது கிரவுண்ட் லெவல், நீ லெவல், ஷோல்டர் லெவல், இதெல்லாம் பேசிக்கா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது லெவல் வைக்கிறது. அப்ப கிரவுண்ட் லெவல் ஷாட்ல நம்ம வந்து ஒரு 18 mm ஒரு 10 mm ஸோ அது அந்த ஒரு அந்த லொகேஷனை பொறுத்து அந்த ஷாட் வைக்கிறீங்க. அந்த ஷாட்ல ஒரு தூரத்துல ஒரு கேரக்டர் நடந்து வர்றாரு. அடுத்த ஷாட்லயே ஒரு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம காட்டுறோம். அதுக்கு இந்த ஷார்ட்ஸ் வந்து
டெப்த் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொஞ்சம் நம்ம 80 mm ஒரு க்ளோஸ் ஷாட் எடுக்கிறோம். க்ளோஸ் ஷாட் கொடுத்து ஸோ அந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் செட்டப் பண்றீங்க. அந்த கேரக்டர் வந்து டெப்த் இருக்கணும். இது வந்து நீங்க நடிக்க தெரியாதவங்கள உள்ள கூட்டு தான் ஆடிஷன் நல்லா வைக்கணும்னு சொல்றது. நடிக்க தெரியாத எவ்வளவு உள்ளவங்க வந்து அந்த இடத்துல சொதப்பிடுவாங்க. அந்த க்ளோஸ் அப் வச்சதுக்கும் பிரயோஜனம் இருக்காது, அவங்க நடிச்ச அந்த விதமும் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். அதனால அதுக்குதான் சொல்றேன், ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா நடிக்க வச்சிட்டாலே அந்த மோட் கரெக்டா அதுல செட் ஆகிடும். அந்த கேரக்டர் அந்த விஷயத்த கரெக்டா டெலிவரி பண்ணிட்டாலே நீங்க எதுக்கு அந்த ஆங்கிள் செட்டப் பண்ணீங்களோ அதுக்கு நீங்க அந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகிடும். ஸோ இது வந்து சொல்லப்படாத ஒரு விஷயம். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஃபர்மேட்டிவா நம்ம ஒரு கதை எழுதும் போதும் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ண போதும் ஒரு ஆடிஷன் வைக்கும் போது இந்த கேரக்டர் இந்த மாதிரி விஷயத்த டெலிவரி பண்ணணும்ன்றத நீங்க டைரக்ட் பண்ணணும். அந்த ஆர்டிஸ்டுக்கு ப்ராப்பரா நீங்க இந்த இடத்துல டெலிவரி பண்ணணும், நான் இந்த மாதிரி மோட் செட் பண்ண போறேன் அப்படின்றது தெளிவா ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து நம்ம டைரக்ட் பண்ணிட்டாலே அந்த ஃப்ரேம் வந்து நீங்க என்ன ஏம் பண்ணீங்களோ அது கரெக்டா கிடைக்கும். நான் இப்போ ஒரு 10 mm இல்ல நான் ஒரு லாங் ஆங்கிள் காட்டும் போதும் அங்க ஒரு கதையை நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு டாப் ஆங்கிள் கிரியேட் பண்ணும்போது ஒரு என்னன்னா ஒரு சோகம், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு எமோஷன்ஸ் வந்து ஆங்கிள் வந்து நம்ம சொல்லலாம்னு சொல்லலாம். ஒரு டாப் ஆங்கிள் வந்து காட்டும் போது ஒரு கேரக்டருக்கு எமோஷன் வந்து ஒரு தாழ்ந்த சொல்லும் போது ஒரு சம்திங் ஏதாவது விஷயம் நடக்க போகுது, அந்த கேரக்டர் வந்து ஏதோ செய்ய போகுது அப்படின்ற ஒரு விதத்தான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதை நம்ம சொல்லலாம். அண்ட் ஷோல்டர் லெவல்ல காட்டும் போது இப்படி ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பற்றி 360 180 டிகிரி தெரியுமா எல்லாருக்கும். ஸோ அந்த 180 டிகிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ப்ராப்பரா நம்ம இன்ஃபர்மேட்டிவா நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஈஸியா வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. நீங்க இது எதையுமே நம்ம பார்த்து செய்யக்கூடாது. இது உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன ஃபீல்ட்ல ஒரு ஷாட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த மோடுக்கு அந்த ஃப்ரேம் வந்து அந்த லென்ஸ் நமக்கு கரெக்டா இருக்குதா அப்படின்ற இடத்துல அது நம்ம தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் வந்து முடிவு பண்ணும். ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விஷயத்துல கதை சொல்லலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ல வந்து நிறைய படங்கள் பார்த்து கூட கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இல்ல உங்களுக்கே சில தாட்ஸ் இருந்தாலும் கூட, ஏன்னா ஒரு ஃபிலிம் மேக்கருங்கிறது எப்படி சொல்றதுன்னா, இன்னைக்கு நம்ம அலையிறோம், 4 இடங்கள் போறோம், 4 லொகேஷன்ஸை பார்க்குறோம், அங்க இருந்த ஒரு கண்ணு மூலமாவே நம்ம சில விஷயங்களை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ நான் அப்படிதான், என்ன உண்மையா சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது. நானா எங்க போனாலும் அந்த மாதிரி ஒரு கண்ணை வச்சுட்டு நான் அப்படி ஏதோ ஒன்று யோசிப்பேன். ஏதாவது ஒரு மோட் கிரியேட் பண்றதுக்கு நான் அப்படியே ஒரு தாட் நமக்குள்ள மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஸோ என்னன்னா நம்ம ஒரு கேமரா மாதிரியே நம்ம மூவ் ஆகிட்டே இருப்போம். ஸோ அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு லொக்கேஷன்ஸையும் வந்து நம்ம அப்படியே ஒரு கண்ணால நம்ம நினைச்சு பார்த்துட்டே இருப்போம். ஸோ இது வந்து கிரியேட் ஆகணும், நமக்குள்ள ஜென்ரேட் ஆகிற விஷயம். இது வந்து நீங்க கத்துக்கணும் பேப்பரா படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கண்ணுங்கிறது நான் எனக்கு லென்ஸா யோசிப்பேன். இப்போ இந்த லென்ஸ்ல இவ்வளவு சொல்லலாம், ஸோ இவ்வளவு க்ளோஸா சொல்லலாம், இல்லை இது ஒய்டா சொன்னா இவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்குன்றதையும் நான் அப்படி அந்த மாதிரி ஒரு கணிப்பு தான் எனக்கு கதையை சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். வேற டவுட் இருக்குதா இருக்கும்? இப்ப ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு இவ்வளவு பட்ஜெட் தான் சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு சர்டைன் லிமிட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களா, இல்ல வந்துட்டு டைரக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணுமா? இல்ல டைரக்டர் தான். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டோரி எவ்வளவுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் நீங்க பண்ணதுக்கு அப்புறமா எந்தெந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண போறீங்க, நான் அது தெளிவா உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா இப்போ இருக்கிற தமிழ் சினிமால உண்மையில சொல்றேன், அதிகமா செலவாகிறது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ தான். ஆர்டிஸ்டுக்கு இவ்வளவு சம்பளம் கேட்கறாங்க, லட்சக்கணக்கில் கேட்கறாங்கன்றதுதான் வந்து நான் இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு வந்து அதிகமா செலவாகிறது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட சம்பளம் தான். ஸோ இதை தாண்டி ஒரு பேசிக்கான விஷயம் தான் இப்போ டெக்னீஷியன்ஸ்க்கு நம்ம செலவு பண்ண போறோம். ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு சிஜி ஒர்க் அதிகமா இருக்கு உங்க சப்ஜெக்ட்ல, சிஜி ஒர்க் நிறைய நான் பண்ண போறேன், நிறைய இருக்கு அப்படின்னா பட்ஜெட் ஆட்டோமேட்டிக்காவே அது அதிகமாகும். இப்போ நீங்க கேட்ட விஷயம் இது ப்ரொடியூசர் தான் வந்து டிசைட் பண்றாரா அப்படின்னா அப்படின்னு இல்லை. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை மட்டும் தான் சொல்ல போறோம், பட்ஜெட்டை நம்ம சொல்ல மாட்டோம், கதையை தான் சொல்றோம். இதுதான் கதை, அவருக்கு பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அவருக்கு பிடிச்சிச்சுன்னா எந்த பட்ஜெட்டும் அவர் பண்ணுவாரு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நான் அந்த கதை அவர் பண்ணணும் அப்படின்ற பண்ணணும் அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை பண்ணணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கு நம்ம கதை நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதை நம்ம கரெக்டா நம்ம மேக் பண்ணணும். அதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா அந்த கதை என்ன பட்ஜெட் வருதோ அதை தெளிவா மேக் பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசரோட கடமை. அது நீங்க யோசிக்க கூடாது, பட்ஜெட் பத்தி நம்ம யோசிக்க கூடாது, அது அவரோட கடமை. நீங்க சொல்லிடணும் இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு, இவ்வளவு நம்ம விஷயங்கள் நான் வைக்க போறேன், சிஜி வைக்க போறேன், சிஜி இல்ல ஒரு வீட்டுக்குள்ளேயே நான் வச்சு எடுக்க போறோம் அப்படின்னா அவருக்கு சந்தோஷம், இவ்வளவு பட்ஜெட்ல முடிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைப்பாரு. அப்புறம் பட்ஜெட் எப்படி எஸ்டிமேட் பண்றீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்ல நீங்க போட்டு ப்ராப்பரா அதை ரிட்டர்ன் பண்ணி, ஸோ இவ்வளவுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்ண போறீங்க, ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ண போறீங்க, லொகேஷன்ஸ்க்கு இவ்வளவு செலவு பண்ண போறீங்க, இதெல்லாம் நீங்க உங்களால முடிஞ்சு இப்ப ஷார்ட் பிலிம்ஸ்லாம் நம்ம மேக்சிமம் நம்ம சுருக்கிப்போம்.
எனக்கு ஏன்னா நான்லாம் பண்ணது வந்து எனக்கு 2-3 இடங்கள்ல நான் சும்மாவே வாங்கிட்டேன். சரி, பர்மிஷன் கேட்டேன், தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அந்த மாதிரி தான் நான் நிறைய மூவ் பண்ணேன். ஏன்னா அதுக்குலாம் நான் செலவு பண்ணிட்டு இருந்தேன்னா நான் ஹாஸ்பிட்டல், ஏன்னா என் படம் பாருங்க, லிங்க் அனுப்பி விட்றேன், எல்லாருமே பாருங்க. ஸோ அதில் நான் யூஸ் பண்ண லொக்கேஷன்ஸ்லாம் நிறைய இடத்துல பர்மிஷன் வாங்கி பண்ணதான். ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் காசு கொடுத்துருந்தோம். அண்ட் ஒரு சில இடங்கள்ல நம்ம பர்மிஷன் வாங்கி தெரிஞ்சவங்க மூலமா பேசி எடுத்து தான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி இது ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு அப்படி இருக்கும். சில விஷயங்கள் வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் காம்ப்ரமைஷன் வந்து எங்க ஆகணும் அப்படின்றது வந்து பட்ஜெட்ல எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆவாங்க, அது இல்லைன்னு சொல்ல. ஆனா குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. அது ஒட்டுமொத்தமா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். இது வரணும்னா அது வரணும், இல்ல அதை நினைக்கவே நினைக்காதீங்க. நினைச்சிட்டீங்கன்னா அது எழுதிட்டீங்கன்னா அது வரணும்னா அது வரணும். அங்க போயிட்டு நீங்க காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா அங்க தப்பாகும், அது ஒட்டுமொத்தமா தப்பாகும். அதனால ஒரு யோசிச்சிங்கன்னா ஓகே, அதை நடத்துக்கு வழி இருந்தா பாருங்க, இல்லைன்னா அந்த எண்ணத்தையே மாத்திருங்க. அந்த சீன் அது என்ன யோசிச்சீங்களோ அதை டோட்டலாவே மாத்திட்டு வேற ஒரு விஷயத்த வந்து சொல்லுங்க. ஸோ வேற எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க. கோபி. எஸ், எனி அதர் டவுட் யூ கைஸ்? ஏதாவது டவுட் இருக்குதா இதையும் தாண்டி உங்களுக்கு பேசிக்கா? உங்களுக்கு எதாவது டவுட்னா சாட் பாக்ஸ்ல கூட சொல்லிக்கலாம். ஹலோ, ஓகே, வேற டவுட் யாருக்கு இருக்கா? வேற யாருக்கா டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சரி, ஓகே காய்ஸ், ஆரிஃப், நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது ஆரிஃப், தீபக், தினேஷ் குமார், யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். வேற யாரும் கேட்கணுமா என்ன சொல்லுங்க. சரி, ஓகே காய்ஸ், கண்டிப்பா நான் எல்லாருமே நிறைய விஷயங்கள் வந்து கத்துப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அந்த செஷன் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். ஏன்னா எல்லாருக்கும் ஃபிலிம் மேக்கிங் பண்றதுக்கு ரொம்ப பேஷனா எல்லாருமே இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு செஷன் வந்து நிச்சயமா உங்க கரியர்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டோ இல்லை இக்னேஷனாவோ இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டா முதல்ல சொன்ன நாலேஜ் ஷேரிங் தான். சிம்பிளா சொல்லிட்டேன், ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட்ங்கிறது இப்படிதான் எழுதணும் அப்படின்றது. ஸோ இது வந்து நான் ஒரு இன்ஃபார்மேட்டிவா நீங்க எடுத்துக்கோங்க. இது எப்படி நீங்க எழுதணும், எப்படி நீங்க கொண்டு போகணுன்றது வந்து ஒரு உங்களுடைய கம்ப்ளீட்டா உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல மட்டும்தான் இது இருக்கு. ஸோ அதனால உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் வந்து புதுசா தேடுங்க, லைஃப்ல வந்து புதுசா நிறைய விஷயங்கள் தேடிட்டு வாங்க. அதைதான் வந்து நம்மளால வந்து பெட்டரா ஒரு விஷயத்த வந்து இதுல பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி நம்ம இதை வச்சு மட்டும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ், இப்படி ஒரு நம்மளை எப்படி ப்ரொஃபஷனலா ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போறதுக்கு இந்த செஷன், இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் எல்லாருக்குமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லாருமே வந்து நான் இங்க ஃபிலிம் வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்றேன். எல்லாரும் வந்து பார்த்துட்டு உங்களுடைய ஒரு ரிவ்யூ, அதாவது இது ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். டெஸ்ட்னு இல்லை, ஒரு உங்களை ஒரு காம்ப்ளிமெண்டரி மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, எங்க ஃபிலிம் வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் வந்து வருது, உங்களுக்கு என்ன ஒரு ஃபீட்பேக் அதுல வருது அப்படின்றத வந்து கட்டாயமா எல்லாருமே பண்ணுங்க. நான் ரெக்வஸ்ட் பண்றேன். எல்லாருமே இந்த செஷன் அட்டன் பண்ண எல்லாருமே வந்து அதை கண்டிப்பா பண்ணுங்க. எல்லாரும் பார்த்துட்டு ஒரு சின்ன ரிவ்யூ. ஸோ உங்க ரிவ்யூ அடிப்படையில யார் யார் நல்லா பண்ணிருக்கீங்கன்றதும் நம்ம ஒரு புரிதல் இருக்கணும். ஒரு படத்தை பார்த்து நமக்கு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் சொல்றேன், நான் என் ஃபிலிமை வந்து நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றோம் குரூப்ல. அண்ட் எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. கோபி அந்த லிங்கை ஷேர் பண்ணிடுங்கண்ணே எங்க குரூப்ல. அண்ட் லிங்கை ஷேர் பண்ணி நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி ரிவ்யூ பண்றதுனால அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குமா, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம அடுத்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போறோம் இல்லையா, அது கண்டிப்பா அவங்க நம்ம டீம்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒரு படத்தை புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ கைஸ், ஐம் ரெக்வெஸ்டிங் யூ ஆல் டு ரைட் த ரிவ்யூ வந்து ஒரு 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 ப்ராப்பரா உங்களால வந்து ஒரு சிம்பிளா நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லாம ஒரு என்ன கேதர்